அருள்தந்தை அன்புராஜ் அவர்கள் ஆங்கிலம், சிங்களம், தமிழ் என்ற 3 மொழிகளில் எழுதப்பட்ட அன்புள்ள ஆரியசிங்க என்ற நூலுடைய அறிமுக விழாவை இந்த மண்டலத்தில் நடத்துவதற்காக நாங்கள் இங்கே குழுமியிருக்கிறோம். இப்பொழுது அவரை வரவேற்றுக் கொண்டு வருகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எனவே எழுந்து நின்று இப்பொழுது அந்த வரவேற்பை நடத்திக் கொள்வோம். அருள்படி அருள்தந்தை அன்புராஜ் அவர்கள், அருள்படி மதன்ராஜ் அவர்கள், அருள்படி லக்ஷரன் அவர்கள், திரு குமாரசாமி பரராசன் அவர்கள், திருமதி அந்தோனி மார்க் அவர்கள், திரு நா வண்ணன் ஆகியோர் இப்பொழுது வரவேற்றுக் கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது அருள்தந்தைக்கான மலர் மாலை வழங்கி அவரை மதிப்பளித்து இந்த அரங்கத்துக்குள் அழைத்து வர போகிறோம். இப்போது மங்கள விளக்கு ஏற்றப்படுகிறது. மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு அருள்படி அன்புராஜ் அவர்களையும், அருள்படி மதன்ராஜ் அவர்களையும், அருள்படி அக்ஷரன் அவர்களையும், திரு குமாரசாமி பரராசா அவர்களையும், திருமதி அந்தோனி மார்க் அவர்களையும், திரு நா வண்ணன் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மங்கள விளக்கு ஏற்றப்படுகிறது. மங்கள விளக்கினை அருள்படி அன்புராஜ் அவர்கள், அருள்படி மதன்ராஜ் அவர்கள், அருள்படி லக்ஷரன் அவர்கள், திரு குமாரசாமி பரராசா அவர்கள், திருமதி அந்தோனி மார்க் அவர்கள், திரு நா வண்ணன் ஆகியோர் மங்கள விளக்கினை இன்றைய இந்த நூல் அறிமுக விழாவில் ஏற்றி வைக்கிறார்கள். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்தமைக்காக இப்பொழுது இறை வழக்கம் நடைபெற இருக்கிறது. இறை வழக்கத்தில் சைவநரை செல்வி ஜானகி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். சுற்றனை வேதியன் சோதி மாணவன் ஒற்றனை திருந்தடி பொருந்த கைதோட சொற்றனை வேதியன் சோதி மாணவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கைதோட கற்றுனை பூட்டியோர் கடலின் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி. அடுத்து கத்தோலிக்க நெறி வழங்குவதற்காக இன்பராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் விடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது அழிந்து விட்டது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தாம் மறைநூல் அறிஞர்களைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து குறிக்கிறது. செலுத்துவோம். எமது தமிழீழ விடுதலை போரில் தம் உயிர்களை தந்த மாவீரர்கள், பொதுமக்கள், நாட்டு பெற்றாளர்கள் அனைவருக்காகவும் இப்பொழுது அன்படக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். நன்றி. இப்பொழுது நினைவு வழக்கம் தொடர்ந்து விளக்கேற்றில் இடம்பெறுகிறது. கலைவாழ்வில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தனது குழந்தைகளையும் கலைவாழ்வில் ஈடுபடுத்தி கலைக்காக வாழ்ந்த பெரும் கலைஞர் திரு பாரதியாருடைய குழந்தை அவர்கள் அவருக்கான விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அவரது புதல்வரும் இன்றைய நூலின் ஆசிரியருமான அருட்தந்தை அவர்களே அப்போது கேட்டுக்கொள்கிறோம்.
நிறைவு செய்வோம். நன்றி. அமர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக வரவேற்பு நடனம் இடம்பெற இருக்கிறது. வரவேற்பு நடனத்தை வழங்குமாறு தீபிகா பிரபுராஜ், கியூஷா சர்வதாசன், ஜலதி சிவராஜா ஆகியோர் வரவேற்பு நடனத்தை வழங்கப் போகிறார்கள். இந்த நடனத்தை அவருக்கு பயிற்சியளித்தவர் ஜார்ஜ் ரவீந்திரா அவர்கள். மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். விற்றுமை களையவே
நீங்க இன்னொரு தடவையும் கரவசம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இடையில சில்லர் ஸ்டார்ட் பண்ணது இருக்குல்ல, இது ஒரு தனித்துவம். புத்தகங்களும் புத்திஜீவிகளும் நாங்கள் வரப்பெறுவதற்காக யாரும் செய்த தவம் என்று ஒவ்வொரு நூலையும் பிரட்டுகின்ற பொழுது ஒரு வாசகனால் எண்ண முடிகிறது. அவர்கள் எங்கேயோ இவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ தேடல்கள் மத்தியில் எழுதி செல்ல நாம் அதனை வாசித்து பல இடங்களில் பல நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். இறந்த காலத்தை நூல்களுக்குள் தேட முடியும், எதிர்காலம் எப்படி என்ற சிந்தனையையும் நூல்கள் தான் நமக்கு தர முடியும். அப்படியான ஒரு அருமையான பணியை தனது அருட்பணிக்கு மத்தியிலும் அருட்தந்தை அவர்கள் செய்திருக்கிறார். அன்புள்ள அமரசிங்கர் என்ற இந்த நூலை நான் பொருள் பார்த்து கொண்டு போற பொழுது எப்படியெல்லாம் எங்களுடைய வழிகளை, எங்களுடைய வேதனைகளை எங்களுக்கு வேதனை தந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை ஒரு மிகுந்த நாகரிகத்தோடு அன்போடு அரவணைத்து முத்தமிட்டு அவருக்கு சொல்லுவது போல் மிக எளிமையாக சாதாரண ஒரு நடையில் ஒரு குருவாக எனக்கு எவ்வளவோ தெரியும் என்கின்ற எந்த விதமான பாங்கும் இல்லாமல் சாதாரண அடிப்படை மனிதனுடைய விழிகளில் கூட விழுந்து அவனுடைய மூளைக்குள் முளைக்க வேண்டும் என்ற வரிகளோடு மிக அருமையாக எழுதப்பட்ட நூலாக நான் இந்த நூலை பார்க்கிறேன். முதலில் நான் முன்னுக்கு சொன்னது போல நாம் வர நீங்கள் செய்த தவத்துக்கு எங்களுடைய பாராட்டுகள். முதலில் உங்களுடைய தலைமுறையை இந்த வழியில் வழங்குவதற்காக இன்றைய இந்த நூல் அறிமுக விழாவுக்கு வருகை தந்திருக்கும் திரு குமாரசுவாமி பரராசன் அவர்களை பாராட்டியவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த எப்படி சொல்லி அழைத்ததான் திருப்திய வருகை தந்திருக்கூடிய அவருடைய புத்த வழியில் தான் நாம் இல்லாமல் வளர்க்க முடியாது. ஆனால் அந்த சமுதாய உறவாக நாங்கள் ஏற்கனவே வரவேற்றதை நானும் அதனால நான் வரவேற்றுக் கொள்வேன். மேற்கொண்டு அருட்பணி மதன்ராஜ் அவர்கள், மற்றது அருட்பணி இலக்ஷன் அவர்கள் எல்லோரையும் மனதார கொள்வேன். அதோடு இங்கே இந்த முக்கியமான இந்த நூல் வெளியீட்டுக்காக இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் எல்லோரையும் சேர்த்து கலைஞர்கள், தொண்டர்கள், மக்கள் பொதுமக்கள் எல்லோரையும் வருகன்னு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த புத்தகம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன், அவர்களை பேசுறதுன்னு சொல்லி இங்கே புறம்பாக ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த நூல் மிகவும் முக்கியம் இருக்கிறது. என்னென்றால் உண்மையிலே நாங்கள் நீண்ட காலமாக அடுத்த பல்லாயிரம் ஆண்டுகளாக சொல்லலாம் ஒரு உச்சக்கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், உச்சக்கட்டத்தில். அப்போ அந்த வகையில் என்ன இருந்தாலும் சிங்கள மக்களுடைய மன ஓட்டங்களை நாங்கள் உணர்ந்து அங்கே எங்களை பற்றி திட்டமிட்ட முறையில் அரசாங்கத்தால் பிரச்சாரம் செய்யப்பட்ட அந்த புறப்பாட்டுக்கு நாங்கள் சரியான விளக்கங்களை அறுத்து அவர்களுடைய உள்ளத்தை நாங்கள் வென்றாருடைய ஆழ்மனங்களை நாங்கள் வென்றாருடைய நாங்கள் அவ்வளவு சுலபமாக விடுதலை பெற்றுவிட முடியாது. விடுதலை என்பது இரடியாக வரப்போறதா அல்லது நாங்கள் படித்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறோமா ஒரு காலம்தான் சொல்லும். அந்த வகையில் இந்த நேரத்தில் இந்த புத்தகம் அந்த மக்களுக்கு சிங்கள மக்களை நோக்கி ஆரம்பிக்கின்ற என்ற அந்த பார்க்கறதுக்கூடாக முழு சிங்கள இனத்திற்குமான இந்த புத்தகத்தை மிகவும் சிறந்த புத்தகம் என்று கூறி இதில் ஒரு பெரிய ஒரு
நன்மை விளையும் தமிழ் மக்களுக்கு என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள ஆரியசிங்க அவர்களுக்கு 30 கடிதங்களை எழுதி ஒரு புதிய இலக்கிய வடிவத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய அருட்தந்தை அருட்படி அன்புராசா அவர்களுடைய இந்த நூலில் தனது ஆசியுடையால் ஆசீர்வதிக்க அருட்படி மதன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய இவ்விழாவை தொகுத்து வழங்குகின்ற திருவாளர் ஜஸ்டின் அவர்களை, இன்றைய இந்த நூலின் சொந்தக்காரரும் அர்ப்பணியாளராகிய அன்புராஸ் அடிகளார் அவர்களை, அருட்தந்தை லஸ்டன் அடிகளார் அவர்களை, இன்றைய இந்த புத்தகங்களுக்கு ஆய்வுகளையும் தங்களுடைய கருத்துக்களையும் வழங்க வந்திருக்கின்ற நல்ல உள்ளவர்களை, அன்பார்ந்த மக்களை, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த வேளையில் வரவேற்றவனாக இன்றைய நாளில் இந்த அன்புள்ள ஆரியசிங்க என்ற புத்தகத்தினுடைய நூல் வெளியீட்டு விழாவில் ஆசியுரை வழங்குவதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். ஏனெனில் இந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியராகிய அருட்தந்தை அவர்கள் என்னுடைய சிறிய குடும்பத்திலே என்னுடைய ஆன்மீக குருவாகவும் அமலமதி தியாகிகள் சபையினுடைய ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் பல்வேறுபட்ட ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யக்கூடிய குருவானவருடைய இன்றைய இந்த நல்ல நாளிலே, புத்தக வெளியீட்டு நாளிலே ஆசியுரை வழங்குவதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். இந்த புத்தகம் வெளிவந்த பொழுது அன்புள்ள ஆரியசிங்க என்ற தலைப்போடு வந்த பொழுது எனக்குடைய பல கேள்விகள், புத்தகம் கையில் கிடைப்பதற்கு முன்பதாக இது சிங்கள புத்தகமாக இருக்குமோ என்ற ஒரு ஆதங்கம். அந்த புத்தகத்தை கிடைத்ததன் பிற்பாடு பக்கங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பிரட்டி பார்க்கும் பொழுது என்னுடைய சொந்த வாழ்வினுடைய கதைகளை எவ்வாறு இந்த துன்பியல் வாழ்வை கடந்து சென்ற ஒவ்வொரு பாடங்களையும் கற்றுக்கொள்கின்ற அல்லது மீளாய்வு செய்கின்ற ஒரு உணர்வுகளையும், அறிவிப்பாளர் அவர்கள் சொன்னது போன்று சகோதரத்துவ இனத்திற்கு அதை பக்குவமாக எடுத்துச் செல்லுகின்ற நல்லதொரு ஊடகமாக, ஆயுதமாக அந்த நூலை பார்த்த பொழுது பெருமிதம் அடைகின்றேன். அருட்தந்தை அவர்கள் இந்த நூலை வெளியிடுகின்ற பொழுது இன்றைக்கு அவர் 20 புத்தகங்களை, நூல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்றால் 20 பிள்ளைகளை அவர் பெற்றிருக்கின்றார். ஆகவே எம் இனத்திற்கு, மொழிக்கு இந்த நூல்கள் சிறப்பாக எமது வாழ்வியல் சார்ந்த விடயங்களை உள்வாங்கி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற இந்த எழுத்துருவாக்கம் பெற்ற இந்த புத்தகம் நிச்சயமாக எமது அடுத்த தலைமுறைக்கு எமது வாழ்வியல் சார்ந்த, துன்பியல் சார்ந்த விடயங்களை அது எடுத்து செல்வதும், சகோதரத்துவ இனத்தை சார்ந்த அவர்களுக்கும் எமது வாழ்வில் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்ற ஒரு ஊடகமாக, நூலாகவே இதை நான் பார்க்கின்றேன். இதை ஒரு ஆசீர்வாதமாகவே நான் கருதுகின்றேன். ஒரு சிறு குழந்தைக்கு தாய்
தன்னுடைய குழந்தை உட்கொள்ள முடியாத ஒரு உணவை எவ்வாறு குழந்தை தாய் அதை மென்று மீண்டுமாக அந்த குழந்தை சுவைப்பதற்காக தாய் தன்னுடைய அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து அந்த உணவையும் குழந்தைக்கு கொடுப்பாரோ அதே போன்றுதான் ஆசிரியர் அவர்களும் எமது வாழ்வியல் எமது துன்பியல் சார்ந்த எல்லா விடயங்களையும் உள்வாங்கி அதை அடுத்த தலைமுறையாகிய என் குழந்தைகளுக்கு அதை பக்குவமாக உள்வாங்குவதற்கு கடினமான அரசியல் சார்ந்த விடயங்களுக்கு அப்பால் எமது வாழ்வியல் சார்ந்த காரியங்களை அடுத்த தலைமுறைக்கு அதை மிகவும் அழகாக இலகுவாக எளிதான நடைமுறையிலே இந்த புத்தகத்திற்குரிய சொல்லாடல்கள் இங்கே பாவிக்கப்பட்டிருப்பது உண்மையில் ஒரு ஆசீர்வாதமாகவே கருதுகின்றேன். இந்த புத்தகத்திலே நான் ஆசிரியரோடு சேர்ந்து இந்த கடிதங்கள் 30 கடிதங்களையும் வாசித்த பொழுது எனக்குள்ளே எழுந்த அந்த ஆசிரியருடைய கருத்துக்களில் ஒன்று என்னை மிகவும் வலுவாக தொட்டிருந்தது. தமிழராகிய எமக்கு உரிமைக்கான குரல்கள் ஓங்கி ஒலிக்க பொழுது அது பயங்கரவாதம் என்ற முத்திரையும் அதே கிளர்ச்சியும் போராட்டமும் தெற்கிலே ஏற்பட்ட பொழுது அது அரசியலாக கலவரமாக பார்க்கப்பட்டது. ஆகவே இந்த நூல் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கும் ஒரு வித்தை அது இடும், அதை பல தாக்கங்களை எம் சமுதாயத்திற்கு ஏற்படுத்தும் என்ற வாழ்ச்சியோடு இன்றைய நாளிலே அருட்தந்தை அவர்களுடைய இந்த எழுத்து ஆற்றல் சிந்தனைகளை எழுத்துருவாகி எமது தலைமுறைக்கு இன்னும் பல பிள்ளைகளை புத்தகங்களை சமூகத்திற்கு இருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே ஆசித்தவராக அருட்தந்தை அவருடைய பணியும் சமூகம் சார்ந்த பணி, ஆன்மீகம் சார்ந்த பணி, இந்த எழுத்தாற்றல் சார்ந்த பணி மென்மேலும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே ஆசித்தவராக விடைபெறுகின்றேன். நன்றி. எல்லோருக்கும் தமிழர்களாகிய எங்கள் எல்லோருக்குமே மனதுக்குள் இருந்த கேள்விதான். அங்கே சிங்கள மக்கள் போராடிய பொழுது எங்கள் எல்லோருடைய மனதிலும் எழுந்த கேள்விதான். நாங்கள் பட்ட வேதனைகளை, நாங்கள் பட்ட துன்பங்களை, நாங்கள் போராடியதை எப்படி அந்த மக்களுக்கு சொல்லுவது? ஒரு வரலாறாக சொல்லுவதா அல்லது ஒரு கதையாக சொல்லுவதா என்ற இலக்கம் எல்லோரும் மனதில் இருந்ததுதான். அதனை ஒரு சரியான இடத்தை பிடித்து ஒருவருக்கு எழுதுகின்ற கடிதமாக, ஒவ்வொரு கடிதத்திலும் ஒவ்வொரு விடயமாக அவர்களுடைய சமகால போராட்டத்தையும், நாங்கள் கடந்து வந்த அகிம்சை வழி போராட்டம், ஆயுத வழி போராட்டத்தையும், அங்கே நாங்கள் சந்தித்து எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய வரிகளை ஒவ்வொரு கடிதத்திலும் மிக அழகாக ஒரு சகோதரனுக்கு சொல்லுவது போல அந்த சிங்கள மக்களுக்கு, சகோதரர்களுக்கு, அல்லது தங்களுடைய போராட்டம் அரசத்தை சொன்னது போல் தவறாக அந்த மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்ட பொழுது, இல்லை நாம் எப்படித்தான் இதனை பார்க்கிறோம் என்று சொல்லுவது போல அந்த வழி, அந்த நூலை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்ற அழகான அந்த வடிவமைப்பை உருவாக்கி இருக்கிறார் அருட்தந்தை அவர்கள் என்று இந்த நூல் சொல்லுகிறது. சமகால அரசியலும் ஆரியசிங்காவும் புத்தகம் பற்றி ஒரு பார்வையை வழங்குவதற்காக திரு நா. வண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிகழ்வில் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தையும், இந்த நூலின் ஆசிரியருக்கு எனது மிகப்பெரிய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன் எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள ஆரியசிங்கா என்பதே ஒரு அரசியல் கலந்த ஒரு பார்வைதான். ஒரு வேற்றுமொழி பேசுபவர்களுடன் எவ்வாறு உரையாட வேண்டும் என்ற எளிய முறையிலான ஒரு புத்தக வடிவமைப்பை எங்களுடைய ஆசிரியர் தற்போது வெளியிட்டிருக்கும் இந்த புத்தகமானது, இவர் ஏற்கனவே வெளியிட்ட 20 புத்தகங்களையும் வாசிக்க தூண்டுவதாக முதற்கண் அமைகின்றது. இந்த அன்புள்ள ஆரியசிங்கா என்ற ஒரு சிங்கள பேருக்கு எழுதிய கடிதங்கள்
ஒரு மிக தூண்டுதலாக சமகால அரசியலோடு ஒன்றிணைவானதாக இருக்கின்றது. அன்புள்ள ஆரிய சிங்கா என்ற தலையங்கம் என்பது ஒரு வேற்றுமொழியை பேசுகின்றவருடன் நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே எவ்வாறு நாங்கள் துன்பங்களை அனுபவித்தோம், அது தற்போது நடக்கின்ற கோத்தபாயாவுக்கு எதிரான போராட்ட சூழலிலே நீங்கள் போராடுகின்ற போது அனுபவிக்கின்ற துன்ப துயரங்களை நாங்கள் சமகாலத்தில் அதற்கு முற்பட்ட காலங்களில் நாம் எவ்வாறு அனுபவித்தோம், அது எவ்வாறு பார்க்கப்பட்டது, சர்வதேசத்தாலும் இலங்கையில் வாழ்கின்ற அரச பிரதிநிதிகளாலும் எவ்வாறு கையாளப்பட்டது என்பதை மிக இலகுவான முறையில் இந்த புத்தகத்தில் எழுதப்படுகின்ற கடிதங்கள் உரைத்து நிற்கின்றது. அன்புள்ள ஆரிய சிங்கா என்ற தலையங்கம் ஒரு வேற்று மொழியை பேசுகிறவர்களுடன் எங்களுடைய கருத்துக்களை பிரச்சனைகளை கதைப்பதன் ஊடாக இவர் ஒரு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக எங்களுடைய இன போராட்டம் என்பது ஆரம்ப காலம் தொடக்கம் நடைபெற்று ஒரு அமைதி வழியால் நடைபெற்றிருந்தாலும் பிற்பட்டு ஒரு ஆயுத உச்சங்களை பெற்று ஒரு தாக்குதல் வடிவங்களை பெற்று இறுதியாக அது அமைதியான முறையில் முடிவடைந்ததன் பின்பு தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற போது இந்த அன்புள்ள ஆரிய சிங்கா என்பது தமிழர்கள் கடந்து வந்த பிரச்சனைகளை ஒரு சிங்களவர்களுக்கு சொல்லக்கூடிய மொழிநடையில் இருந்தாலும் உண்மையாகவே இந்த அன்புள்ள ஆரிய சிங்கா என்பது எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்கள் கடந்து வந்த வேதனைகளை ஒவ்வொரு கடிதத்திலும் பதியப்பட்டு அது இலங்கையில் இது இனங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசத்தன்மையை ஒரு புரிதலுடன் சொல்கின்ற கடிதமாக இந்த இருக்கின்ற அனைத்து கடிதங்களிலும் இருக்கின்றது. ஒவ்வொரு விடயங்களும் தமிழர்கள் நாங்கள் ஒவ்வொரு இறுதி யுத்தம் வரை அனுபவித்த துன்பங்களை ஒவ்வொரு கடிதங்களிலும் அவருடைய எழுத்தாற்றல் என்பது ஒரு ஒரு இதயத்தில் துளைத்த சூடு மாதிரி அவர்களுடைய பதில்கள் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒப்பீட்டளவில் சம வலுவுடனும் குறிப்பிட்டு எழுதப்பட்ட கடிதங்களாக அனைத்து கடிதங்களும் இருக்கின்றன. நாங்கள் ஒரு சுய நிர்ணய உரிமையோடு வாழக்கூடிய ஒரு இனம். எங்களிடம் இருக்கின்ற பண்புகள் என்பது சுய நிர்ணய உரிமை அலகுகளுடைய பண்புகளுடன் நாங்கள் ஒரு இனமாக வாழக்கூடிய கட்டமைப்பை உடையவர்கள். அப்படியும் இருந்து இலங்கையிலே நாங்கள் அனுபவித்த துன்ப துயரங்கள் குப்பி விளக்கு தொடக்கம் கிளாரி கொம்படி கோட்டை முற்றுகை தாக்குதல்கள் இவருடைய அன்பு தந்தை அவர் பட்ட துன்பதுயரங்கள் சைக்கிளில் சென்ற எவ்வளவு கிலோமீட்டர் நாங்கள் நடந்திருக்கின்றோம், எவ்வளவு கிலோமீட்டர் சைக்கிளில் பயணம் செய்திருக்கின்றோம், எங்களுடைய வேதனை என்ன, ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்றெடுப்பதற்காக அன்றைய நாட்களில் நாங்கள் பட்ட துன்பங்கள் என்ன துயரங்கள் என்பதை கூட இதில் மிக தெளிவான முறையில் எழுதப்பட்டது. இதில் ஒரு அரசியல் இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய இனத்துடன் நாங்கள் இலங்கையில் சமமாக வாழவில்லை, எங்களுக்கு ஒரு சமமான அந்தஸ்தை அந்த காலத்தில் வழங்கவில்லை. ஒரே ராணுவம், இந்த பக்கம் தமிழர்களை பார்க்கின்ற பார்வை, மறுபக்கம் சிங்களவர்களை பார்க்கின்ற பார்வை என்பதை மிக திட்ட தெளிவாக எழுதியிருக்கின்றன. இலங்கையில் இருக்கின்ற இரு இனங்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற இரு இனங்களுக்கு இரு இனங்களை சார்ந்தவர்கள் நடுநிலையில் இருக்க முடியாத என்பது என்ற உண்மை. எங்களுடைய புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் அதை மிக திட்ட தெளிவாக அதை எழுதியிருக்கிறார். நாங்கள் யார், எங்களுடைய நோக்கங்கள், நாங்கள் எவ்வாறு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றோம், எங்களுடைய துன்ப துயரங்கள் என்ன, நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் என்ன, இறுதி காலகட்டம் வரை யுத்தம் நடைபெற்ற போது கூட நாங்கள் எவ்வாறு துன்ப துயரங்களை கடந்து வந்திருக்கின்றோம், அதை எவ்வாறு அரச தரப்பினர்கள் சிங்களவர்கள் மாற்றி இனத்தவர்கள் எவ்வாறு பார்த்திருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுவதன் ஊடாக இனிவரும் காலங்களிலே தமிழர்கள் சிங்களவர்களுக்கு அதே இனத்தை சார்ந்தவர்கள் நடுநிலையாக இருந்து கையாள முடியாதவற்றை ஒரு புரிந்துணர்வு மூலம் கையாள முடியும் என்பதை இந்த அன்புள்ள ஆரிய சிங்கா அன்புள்ள என்ற தலையங்கமே நாங்கள் ஒரு பண்பாட்டு முறையில் வாழ்கின்றோம். தமிழர்கள் சிங்களவர்கள் என்பவர்கள் நாங்கள் ஒரு பண்பாட்டு முறையில் வாழ்கின்றோம். உங்களுக்கு வேற்றுமைகள் அரசியல் பிணக்குகள் சிக்கல்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் காலகாலமாகவே நாங்கள் இந்த கொழும்பு வீதியில் அகிம்சை ரீதியான போராட்டங்களில் முற்பட்ட வேலைகளுக்கு கூட அடித்து திரட்டப்பட்ட சம்பவங்களை மிக துல்லியமாக எழுதி அதன் பின்பு நாங்கள் எவ்வாறு அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றோம், அதில் வெற்றி பெறவா அல்லது எங்களுக்கான ஒரு இலக்கை நோக்கி பயணித்த விடயங்களை கூட தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் இறுதி யுத்தம் நடைபெற்ற காலத்திலே அந்த கடல் சூழலில் நடைபெற்ற விடயங்கள் எங்களுக்கான ஒரு இறுக்கமான நிலைமையில் சொல்லக்கூடிய விடயங்களையும் மிகவும்
கனவே சொல்ல மறந்த விடயங்களையும் சொல்லக்கூடாத விடயங்களை கூட இந்த புத்தகத்தில் தரம் விதித்து மிக திட்ட தெளிவாக எழுதுகின்ற ஒரு எழுத்தாற்றலை அவர் கையாளுகின்றார். மிகவுமே சொல்ல வேண்டிய விடயங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையுடன் பேச வேண்டும். ஒரு புத்தகம் என்பது சமகாலத்தில் இருப்பவர்களுடன் பேசுவதற்காக புத்தகங்களை எழுதுவது 1983 ஆண்டு நடைபெற்ற இனக்கலவரத்தை அடிப்படையாக இனக்கலவரம் என்று குறிப்பிட்டதற்கு ஒரு விளக்கம் இருந்தது என்னன்னு சொன்னால், அப்படித்தான் நாங்கள் காலகாலமாகவே அதை கையாண்டு வந்திருக்கிறோம். இனக்கலவரம் என்பது 2 பேருக்கும் இடையில் நடைபெறுகிற கலவரத்தில் இருதரப்புக்கும் பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் தான் அது கலவரம். உண்மையாகவே 83 ஆண்டு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை. அந்த நாங்கள் எவ்வாறு ஒரு தலைப்பட்சமாகவே பாதிக்கப்பட்டோம் என்ற விடயத்தை இந்த புத்தகம் ஒரு மிக தெளிவான முறையில் விவரித்து நிற்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த புத்தகம் அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஆவண வடிவமாக அன்புள்ள ஆரியசிங்கா என்பது ஒரு தலையங்கமாக இருந்தாலும் உண்மையாகவே இது எங்களுடைய இனத்தை சேர்ந்த அடுத்த தலைமுறையினருக்கான ஒரு தகவலை காவி செல்கின்றது. எங்களுடைய நூலாசிரியர் அடிகளார் அவர்கள் நிச்சயமாக இனிவரும் காலங்களில் வருகின்ற தமிழினத்தின் அடுத்தடுத்த தலைமுறையுடன் பேசிக்கொண்டே இருப்பார். எவ்வாறு சொன்னால், இந்த அன்புள்ள ஆரியசிங்கா என்பது அடுத்த தலைமுறை தமிழினத்தின் தலைப்பை தாங்கி அவர்களுடன் உரையாடி கொண்டே இருப்பார். நாங்கள் எவ்வாறு களச்சூழலை கையாண்டோம், எவ்வாறு நாங்கள் அதிலிருந்து மீண்டு வந்தோம், எங்களுக்கான உண்மையான நோக்கங்கள் என்ன என்பதை இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு கடிதத்திலும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றனர். இது இந்த காலத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு புத்தகம். இரண்டாவது, தமிழர்களுக்குரிய ஒரு தேவை என்ன என்பதையும் இதில் குறிப்பிட்டிருக்கின்றனர். இந்த புத்தகத்தின் பின்மட்டை புறத்திலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தால் அது ஒரு மனத்தை நெருடுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இது என்னன்னு சொன்னால், நாங்கள் கடந்து வந்த துன்பங்களை எவரும் சந்திக்க கூடாது, எங்களுடைய எதிரியாக இருப்பவர்கள் கூட, எங்கள் இனத்திற்கு எதிரியாக இருப்பவர்கள் கூட சந்திக்க கூடாது என்பதையே வலியுறுத்துவதாக அந்த புத்தகத்தின் முடிவு நிறைவு பெறுகிறது. உண்மையாகவே ஒரு பாராட்டுதலுக்கும் மிகவும் ஒரு வேண்டப்பட்ட புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. சமகாலத்திலே இந்த புத்தகம் என்பது இனிவரும் தலைமுறையுடன் நீண்ட காலம் உரையாட போகின்றார் என்பதுதான் உண்மை. அவருடைய அனைத்து புத்தகங்களையும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் என்னோடு எழுந்திருக்கின்றது. மிகவும் நன்றி கூறி இந்த தருணத்தை தந்ததற்காக ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒவ்வொரு கடிதத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் சுகம் விசாரித்த பின்னர் நீங்கள் போராட்டத்திலே, அதாவது அவருடைய களத்திலே பிஸியாக போராடி கொண்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு எங்களை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் குரலைக்க கூடாது என்பதற்காக பின்னர் தோலை தடவி நாங்கள் உங்கள் பக்கம் நிற்போம் என்று முடிப்பார். அப்போ அந்த சொல்லுகின்ற தகவலை உண்மையாக அடுத்தது யார் இந்த ஆரியசிங்க என்ற ஒரு கேள்வி ஆரம்பத்தில் தானே கேட்டு தானே விட சொல்லியிருப்பார் அருள் தந்தை அவர்கள். எல்லோருக்குமே அந்த கேள்வி இருக்கும், யார் அவர் என்று. அவருக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த பண்பு ஒவ்வொரு கடிதத்திலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது இந்த நூல் ஏற்கனவே நமது தாயர் மண்ணில் வெளியிடப்பட்டு விட்டது. இங்கே ஒரு அறிமுக விழா தான். எனவே இந்த அறிமுக விழாவில் முதலில் இந்த நூலை அறிமுகம் செய்து வழங்கும் நிகழ்ச்சி இப்பொழுது இடம்பெறப் போகிறது. இந்த நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக, மிக ஒழுங்காக அத்தனையையும் ஆயத்தம் செய்து இதுவரை மிக சிறப்பாக நடந்து செல்ல வழிவகுத்து வரக்கூடிய அருள் தந்தை மதன்ராஜ் அவர்கள் எங்களுடைய பாராட்டுகளை முதலில் செய்திருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்க போகின்ற அந்த அன்பு பரிசு கூட அவர்களுடைய பெயர்கள் பதிக்கப்பட்டு மிக வாங்கினோமோ கொடுத்தோமோ ஒன்று இல்லாமல் அதை பெற்றவர்கள் மதிப்பு பெற வேண்டும் என்பது போல மிக நேர்த்தியாக செய்யப்பட்டமைக்காக என்னுடைய பாராட்டுகள் அவர்களுக்கு. இப்பொழுது புத்தகம் வெளியிடப்படுகிறது. அதாவது முதல் தடவையாக பாரிஸ் மண்ணில் நூலை வெளியிட்டு வைக்குமாறு இன்று தலைமை தாங்கிய திரு பரராஜ் சிங் அவர்களை கேட்டுக் கொள்கின்றேன். முதலில் அந்த நூலை பெற்றுக் கொள்கின்றார் அருள்பணி திரு லக்ஷரன் அவர்களை, அருட்தந்தை அவர்களை அன்போடு கிடைக்கின்றோம். இதோ அவருக்கான முதலாவது பிரதி என்னுடைய தலைமை. அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு திரு நாம் வண்ணன் அவர்களை அன்போடு கிடைக்கின்றோம்.
அடுத்து இந்த புத்தகத்தினுடைய ஆய்வுரையை செய்ய இருக்கின்ற எழுத்தாளர் எங்கள் அன்புக்குரிய திரு கோசை மனு அவர்களை நம்மோடு அழைக்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் மங்கள விளக்கு ஏற்றி வைத்த திருமதி அந்தோனி மார்க் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரி, நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவர்கள் இப்பொழுது இந்த நூலை இந்த இடத்தில் தலைவர் அவர்களிடமிருந்தும் அருட்தந்தை அன்போடு அழைக்கின்ற நண்பராஸ் அவர்களிடமிருந்தும் நீங்கள் இந்த நூலை இப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். இந்த வழியில் உங்களுக்கான சிற்றூடி கைமாறப்படுகிறது. ஆமாம், அருட்தந்தை அவர்களே. அன்புள்ள ஆரியசிங்க பிரான்ஸ் மண்ணி இந்த வெளியில் அறிமுகம் செய்யப்படுகிறது. அருள்தந்தை அன்புராச அடிப்பவர்கள் எழுதிய இப்பொழுது நான் ஏற்கனவே அழைத்ததே சார்ல்ஸ் அவர்கள் எழுதுகிறார். உங்களுக்கு அரங்கத்திற்கு வந்து கஷ்டமாக இருந்தால் புத்தகத்தை உங்களிடம் கொண்டு வந்து தரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். விரும்பியவர்கள் வந்து பெற்றுக் கொள்ளலாம். இல்லை என்றால் நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து இந்த புத்தகத்தை ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். Thank you.
ஒரு சர்ப்ரைஸான ஒரு நிகழ்வு. அவர் தந்தை அவர்களுக்கு பாட்டரசர் கி பாரதிதாசன் அவர்கள் பிரான்ஸ் கம்பன் கழகம் அவருடைய அன்பான ஒரு மதிப்பளிப்பு இந்த அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த மதிப்பளிப்பை நடத்தி வைக்குமாறு நேரில் நாடன் அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றேன். அவர் தந்தை அவர்களை அன்போடு இப்பொழுது அரங்கிற்கு அழைத்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் உலகில், தமிழ் இலக்கிய உலகில், தமிழ் இலக்கிய உலகத்திற்கு தொன்மை காலம் தொட்டு பல பேர் பல தொண்டுகளை செய்திருப்பார்கள். அந்த வகையிலே தமிழர்களை இந்த இடத்தில் இந்த விடயத்தை சொல்வதனால் சிறிதளவு தயக்கம் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடப்பாடு உள்ளது. தமிழர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை விட புறமொழியாளர்கள் பிற மதத்தவர்கள் ஆற்றிய தொண்டு அளப்பரியது. அந்த வகையில் சங்ககாலம் தொட்டு இக்காலம் வரையிலும் சரி சமணர்களும் பௌத்தர்களும் ஆற்றிய தொண்டு தமிழுக்கு அளப்பரியது. அந்த வகையிலே கிறிஸ்தவர்கள் ஆற்றிய தொண்டு அதைவிட ஒருபடி மேலானது. எடுத்துக்காட்ட போனால் இத்தாலியிலிருந்து ஒருத்தர் ஜோன்சன் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்பவர் வந்து தமிழ் இலக்கிய பரப்பிலே தன்னுடைய பெயரை தமிழினுடைய தனித்துவத்தை, தமிழுடைய பாரம்பரியத்தை குறித்து கொண்டு தன்னுடைய பெயரை மாற்றி வீரமாமுனிவர் என்று தமிழிலேயே இலக்கியத்தை படைத்துவிட்டு சென்றவர் மேலை நாட்டவர். அதே போல நம் நிலத்திலே, அதாவது நம் தமிழ் நிலத்திலே பிறந்த 1913ஆம் ஆண்டு பிறந்த ஊர்வாகத்துறையிலே பிறந்த தனிநாயகம் சேவியர் தனிநாயகம் அடிகளார் உலகம் பூராவும் பறந்து சென்று பல மொழிகளுக்கு பல கண்மொழி புலமை பெற்று தமிழர்களுடைய வேரை அறிந்து நமக்கு சொன்னவர். இன்று வரைக்கும் தாய்லாந்திலே ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும், பேருஞ்சல் என்கிற நிகழ்வு. அதாவது பிரித்தானியாவிலேயே பதவியேற்பு பிரமாணத்திலே அரச குடும்பத்திற்கு முன்னால் பதவியேற்கும் பொழுது அவர்கள் முன்னால் பதவியேற்பது போல தாய்லாந்திலேயே பொன்னூஞ்சல் என்ற விழாவிலே அந்த அரசு மன்னர்கள் முன் பதவியேற்பவர்கள் சொல்லக்கூடிய பாடக்கூடிய ஒரு பாடல் திருவாசகத்தின் பாடல். அந்த திருவாசகத்தினுடைய பாடலை அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்து இன்று வரை கடைபிடித்து வருகிறார்கள் என்பதை கண்டுபிடித்தவர் சேவியர் தனிநாயகம் அடிகளார். ஏன் இதை இந்த இடத்தில் சொல்கிறேன் என்றால், கிறிஸ்தவ மதம் என்கின்ற மதத்தின் வழி இல்லாமல் மொழி வழி நின்று பல வேர்களை, தமிழினுடைய வேர்களை அறிந்து கண்டுபிடித்தவர்களில் அவர்களினுடைய அளப்பரிய ஆற்றல் தொண்டு நிறைந்துள்ளது. அந்த வகையிலே அன்புள்ள ஆரிய சிங்கா, இது அந்த தலைப்புக்குரிய பதிலை ஆசிரியரும் சொல்லிக் கொள்வார், அது அவரிடத்தில் விட்டுக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரையில் பழந்தமிழ் இலக்கியங்களில் இருந்து இன்று வரைக்கும் பல இலக்கிய வடிவங்கள் இருக்கு. அந்த வகையிலே சங்ககால இலக்கியம், சங்கமரபிய கால இலக்கியம், பல்லவர் இலக்கியம், பக்தி இலக்கியம், அதற்கு பின்னால் வந்த சிற்றிலக்கியங்கள் என்பது பிரபந்த மரபியல் என்ற இலக்கண நூல் சொல்கின்றது 96 சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன என்று. ஆனால் இன்றைக்கு 215க்கு மேற்பட்ட சிற்றிலக்கியங்கள் பெருகிவிட்டன. அந்த 96 சிற்றிலக்கிய வகையிலே தூது இலக்கியம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அதை தனிநாயகம் அடிகளாரும் தமிழ் விடு தூது என்ற ஒரு இலக்கியத்தை படைத்து அது நமக்கு அளப்பரிய தொண்டை ஆக்கிவிட்டு சென்றிருக்கின்றார். அதே போல இந்த அன்புள்ள ஆரிய சிங்கா என்கின்ற கடித வழி இலக்கியத்தை நான் தூது இலக்கியமாகவே கருதுகிறேன். அதனுடைய வடிவம் மாறி இருக்கலாம் இன்றைக்கு. என்றால் 96 சிற்றிலக்கியத்திலிருந்து இன்று 215 சிற்றிலக்கியங்கள் உருவாகிவிட்டன. காலப்போக்கில் இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கும். அதுதான் தமிழினுடைய செழிப்பு, செழுமை, அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு ஐயா அருட்தந்தை அன்புராசா ஐயா அவர்கள் பிரான்ஸ் கம்பன் கழகம், தொல்காப்பியர் கழகம், உலகத் தமிழ் சிறகம், பாவலர் பயிலரங்கம் ஆகியவற்றின் நிறுவனர் தலைவர் கி பாட்டரசர் பாரதிதாசன் ஐயாவிடத்தில் நானும் இது யாப்பிலக்கண மரபியல் கற்றுக் கொண்டிருக்கின்றேன். அருட்தந்தை அன்புராசா ஐயா அவர்களும் 4 ஆண்டுகளாக யாப்பிலக்கணத்தை கற்று அந்த பயிற்சியில்
பல பாடல்களை படைத்து 500 விருத்தங்களை கடந்திருப்பதனால் அவருக்கு பாவலர் பட்டம் என்ற பட்டத்தை கம்மன் கழகம் பிரான்ஸ் வழங்கியிருந்தது. ஐயா அவர் நாட்டுக்கு வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் இந்த தருணத்தில் பாட்டரசர் ஜி பாரதிதாசனார் பணி நிமித்தமாக வெளியூர் சென்றிருப்பதனால் இந்த மதிப்பளிப்பினை அவருக்கு அளிக்க சொல்லி கம்மன் கழகம் தொல்காப்பியர் கழகம் உலக தமிழ்ச்சரகத்தின் செயலாளராக நெய்தல்நாடன் என்னை அனுப்பி வைத்துள்ளார். அந்த மதிப்பளிப்பை அவருக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லி இந்த இடத்திலே அந்த மதிப்பளிப்பை செய்த அனுமதி தந்த நிகழ்வு ஏற்பாட்டு குழுவினருக்கும் இவ்வளவு நேரம் இதனை பார்த்து கொண்டிருந்த அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி அந்த மதிப்பளிப்பினை செய்து கொள்கிறேன். நன்றி. முதலிலே பொன்னாடை போர்த்தி அதற்கான மதிப்பு இந்த அரங்கத்தில் வழங்கப்படுகிறது. அவருக்காக வழங்கப்பட்ட பாவலர் பட்டயம். ஐயாவை நேற்று முன்தினம் வீட்டில் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அவருக்கு தெரியாது. அதன் பின்பாக அவர் ஒரு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கிறார். நேரமின்மை காரணமாக இதை படிக்க வேண்டாம் என்று நினைத்தேன். கம்மன் கழகம் பிரான்ஸ், தொல்காப்பியர் கழகம் பிரான்ஸ், உலக தமிழ்ச்சரகம், பாவலர் பயிலரங்கம் பிரான்ஸ், பாவலர் சி அன்புராசா வாழ்கியவே, மறையோதும் சி அன்புராசா நாளும் மணக்கின்ற பயிலரங்கின் விருத்தம் பாடி நிறையோதும் செந்தமிழின் யாப்பை கேட்டார். நிலமோதும் பாவலராம் பட்டம் பெற்றார். இறையோதும் சிந்தனையும் ஈழப்பற்றும் இயற்றியவர் கவிதைகளும் இனிக்க கண்டேன். முறையோதும் முத்தமிழை மூச்சாய் கொண்டார். முந்து புகழ் பாட்டரசன் வாழ்த்துகின்றேன். பாட்டரங்கில் சி அன்பு ராசா நெஞ்ச பற்றுடனே நெற்பயிற்சி செய்து நன்றே. எட்டரங்கில் எழில்மேவும் பாக்கள் சூடி இனிய தமிழ் பாவலராம் பட்டம் பெற்றார். நாட்டரங்கில் நல்லாட்சி மலர வேண்டும். நற்றவன் கருணை மழை பொழிய வேண்டும். வெட்டரங்கில் நற்றமலை விளைத்தே காக்கும் வியன்புலமை பாட்டரசன் வாழ்த்துகின்றேன். அருண்மணக்கும் சே அன்பு ராசா வல்ல அரண்மணக்கும் மருந்தமிழின் ஜாப்பை கேட்டு பொருள்மணக்கும் விருத்தங்கள் புனைந்து வாழ்வில் புகழ் மணக்கும் பாவலராம் பட்டம் பூண்டார். திருமணக்கும் நற்செய்தி மண்ணின் மாற்றி தினம் மணக்கும் வண்ணத்தில் மொழியை ஆண்டார். திருமணக்கும் பயிலரங்கை நடத்துகின்ற திறன்மணக்கும் பாட்டரசன் வாழ்த்துகின்றேன். மொழி காத்து சே அன்பு ராசா வாழ்க. முன்காத்து பின்காத்து மரமே வெல்க. விழிகாத்து திருநூலை உயர்வே கொள்க. விரல் காத்து நன்மணிகள் செவ்வமே செய்க. வழிகாத்து நடை நடத்தும் அருளே சூழ்க. வளங்காத்து நலங்காத்து மகிழ்வே ஆக. எழில்காத்து தேன்காத்து பாட்டுக்குள்ளே இசை காத்து பாட்டரசன் வாழ்த்துகின்றேன். அன்புடன் பாட்டரசன் வாழ்த்துகிறார். நன்றி. இப்பொழுது ஒரு நடனம் இடம்பெற இருக்கிறது. தீபிகா புவிராஜ், கிருஷ்ணா சர்வதாசன், ஜனனி சிவராஜா ஆகியோரை அன்போடு கழிக்கின்றேன். Come on.
நன்றி. அப்படியே நிகழ்வுமா உங்களுக்கான நினைவு பரிசு இப்பொழுது வழங்கப்படுகிறது. நினைவு பரிசை வழங்கி வைக்குமாறு எங்களுடைய அருள்பணி அரசந்தை அருள்ராஜ் அவர்களை கேட்டுக் கொள்கின்றோம். தீபிகா புவிராஜ் அடுத்து கியூஜன் ஜனவரி மிக்க நன்றி. இப்பொழுது இந்த நடனத்தை பயிற்றுவித்த ஆசிரியை ஜோர்ஜ் ரவீந்திரா அவர்களுக்கான நினைவு பரிசு அவர் இங்கே வருகை தராத பட்சத்தில் அவருடைய துணைவர் திரு ஜார்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர்களுக்கான நினைவு பரிசு இந்த அரங்கத்தை இப்பொழுது வழங்கப்படும். ஜார்ஜ் மறக்காம கொண்டு கொடுக்கணும். அடுத்து இப்பொழுது நூலுக்கான ஆய்வுரை வழங்கப்படுகிறது. ஆய்வுரையை வழங்குமாறு எழுத்தாளர், நாடக ஆசிரியர் என இலக்கிய துறையிலும் கலைத்துறையிலும் ஆளுமிக்க கலைஞர் திரு ஓசை மனு அவர்களை அன்போடு எடுக்கின்றோம். மதிப்புக்குரிய அருட்தந்தையர்களே, தலைவர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த இடத்துல இந்த டான்ஸ் ஆடி போட்டு பிள்ளைகள் பதட்டத்தோடு பதறிக்கொண்டார்கள். அவர்கள் ஆடிதான் பிறகு பதறினார்கள். நான் பேச முன்னுக்கே பதறிக்கொண்டிருக்கிறேன். பொதுவாக இலக்கிய கூட்டங்கள், இலக்கிய மேடைகள் நாங்கள் இங்கே இருந்து பார்த்தார்கள் தான், அல்லது பல பேருடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுனாங்கள் தான். அதுக்கு பிறகு இதில் வந்து நிற்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும். நான் துணிவோட மெல்லிய துணிவோடு நிற்கிறேன். இருந்தாலும் நடந்தது
உங்களுடைய ஒவ்வொரு தலைக்குள்ளையும் என்ன யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதை நினைக்கின்ற போதுதான் பதவியுள்ளது. இப்ப ஏற்கனவே ஒரு மணி நேரம் ஆகிறது. இவர் அடுத்து வருகிறால் வாத இவர் என்னதான் செய்து உழைக்க போகிறார்கள், நான் எவ்வளவு கொடுக்கிறது என்றெல்லாம் உங்களுடைய மனங்கள் பதறிக் கொண்டிருப்பதை நான் கேட்க முடியுது. நான் உங்களை அதிகம் தொந்தரப்படுத்த மாட்டேன். இன்னும் ஆனந்தன் இந்த புதன்கிழமை கூட்டம் பண்ணோடனே நான் நினைச்சேன் ஒரு 10 பேர் 15 பேர் அதை கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் இவ்வளவு பேர் வந்தீங்க எனக்கு தெரியாது. அதிலேயும் நீங்கள் ஃபாதர் மதனத்தாண்டி வந்தீங்களோ அல்லது ஃபாதர் அன்பராசாக்கான் வந்தீங்களோ அல்லது ஆனந்தன் கோவில் கொண்டு வந்தீங்களோ அதில் உண்மையிலே இலக்கிய ஆர்வத்தில் வந்தீங்களோ எனக்கு தெரியாது. அப்போ நான் இந்த ஆங்கிளில் உங்களோட கதைக்கணும்னு எனக்கு தெரியாது. இப்போ கிட்டத்தட்ட நான் இந்த 30 படிச்சுட்டு இவ்வளோ குறிப்பிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ குறிப்பை கதைக்க தொடங்கினால் இப்போ நீங்கள் தாங்க மாட்டீங்க. எனக்கு நான் அவ்வளவுக்கு நான் கொடுமையானவன் இல்லை. சுருக்கமாக முடிச்சிருவேன். பொதுவாக இந்த நூல்கள் படிக்கப்பட வேண்டும், அது தொடர்பான ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவது நூல் ஆசிரியர்கள் மற்றது பேச்சாளர்கள், அதை பற்றி அறிந்தவர்களுடைய கடமை. நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ஆர்வத்தை அள்ளிக்கிட்டு போனால் உங்களுக்கு புத்தகம் பக்கமே போக மாட்டேங்குது. மற்றது புத்தகத்திலேயும் யாருக்கு என்ன எழுதுறது என்ற ஒன்று இருக்குது. நீங்கள் கணக்காச்சும் நான் நிப்பாடிக்கலாம், அது அறிகுறியாக எடுத்துக்கூட நிப்பாடுவேன், குழந்தைக்காதீங்க. அப்போ அந்த புத்தகம் யாருக்கு என்றது முக்கியம், அதை நோக்கி எழுதப்படுகின்றது முக்கியம். இலக்கியத்தில் பல்வேறு தட்டுக்கள் இருக்கின்றன. நாங்கள் அம்புலி மாமாவில் இருந்து கடுந்தமிழ் இலக்கியம், பழந்தமிழ் இலக்கியங்கள் வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். எல்லாமே எல்லாராலையும் படிக்க முடியாது. இதை தாண்டி வேற்றுமொழி இலக்கியங்கள் கூட இருக்கின்றன, நெருங்கவும் முடியாது. அப்போ அந்த புத்தகங்கள் அவர்களுடைய தளத்தில் இருந்து படிக்கப்படுறது மிக முக்கியம். படித்தால் அடுத்த காலத்தில் நகரலாம். ஆனால் நாங்கள் கட்டாயமாக புத்தகங்களை திணித்து விடுவது, ஒவ்வொரு வெளியீட்டு நிகழ்வுகளையும் கையில் புத்தகம் கொடுத்து கொண்ட வச்சால் அப்படியே விட்ட கிடக்கும். சில புத்தகங்கள் கொஞ்சம் எண்ணங்களுக்குமா, சிலது அதுங்களுக்காது, நல்ல ஷைனிங் பல்பளப்பாக இருக்கும், கொண்டு முகாது. சில இடங்களில் அடிவாடியில் வைக்க வடிவாக இருக்கும். அதுக்கும் வீடுகளை இப்போ ஆக புத்தகங்கள் கொடுத்தா பேசிக்கிறது. அப்போ இப்படித்தான் இந்த புத்தகங்கள் போகுது. இது நல்ல அறிகுறி அல்ல. அதை நாங்கள் எதோடத்தில் நிப்பாட்டி நாங்கள் நகர வேண்டியது சமுதாயத்தில் அக்கறை உள்ளது கடமை. மற்றது அடுத்தது நூல்களை எழுதுவது அல்லது உரையாற்றுவது. என்னவோ நாங்களும் அடைச்சு தள்ளி போட்டு நீங்கள் கேட்கிறீங்களோ ஓகே பேசி போட்டு போடுறது, புத்தகம் எழுதி போட்டு போடுறது, இதுவும் வேஸ்ட். அந்த நிலம் அப்படி இல்லை. நாங்கள் ஒரு ஏதோ வகையில் உரையாடல் தொடர வேணும். ஒரு நூல்கள் வாசிக்கிறது, அது வாசகனை ஏதோ வகையில் சிந்திக்க தூண்ட வேண்டும், கேள்விகள் எழுப்ப வேண்டும். வெறுமனே நூல்களை நாங்கள் முதுகு சுவைத்து விட்டு புகழ்வாரம் கூட்டி விட்டு போறதில்லை இந்த அர்த்தம் இல்லை. அது யாருக்கும் வராது. இப்போ நாங்கள் சும்மா புத்தகங்கள் எல்லாம் அற்புதம் என்று போட்டு போனால் நீங்கள் போய் வாசிக்க தெரியும். ஓஹோ இது அற்புதம் இல்லையோ இப்படித்தான் எல்லாம் மாசமாக, இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை. அந்தந்த புத்தகங்களை அந்தந்த முறையோட அதில் உள்ள சரிபிழைகள் சொல்லி வாசகர்களையும் எழுத்தாளர்கள் அல்ல வாசகர்களையும் மேல்நோக்கி நகர்த்த வேண்டியது விமர்சகர்களுடைய கடமை. ஆனால் அதுக்கு பயம் ஏன் தேவையில்லா சோழி. இன்னைக்கு பாருங்க, யாரையாவது உசுப்பேற்றி விட்டுட்டு அவங்கள முன்னுக்கு விட்டுட்டு ஓட விட்டுட்டு நாங்கள் பின்னுக்கு இருந்து கைதற்றாக தான் நாங்கள். பிறகு அவனுக்கு அடி விழுந்து தண்டைப்பாட்டில் போய் எங்கேயா வழக்கு கிழக்குலண்டா அது விட்டு ஓடிப்போம். எங்களுக்கு நாங்கள் அப்படித்தான் நாங்கள் அப்படிதான் வாழ்க்கலாம். இதில் எல்லாம் ஒரு சமூக அக்கறையான விடயங்கள் இல்லை. இந்த இடத்துல இந்த புத்தகம் வந்திருக்கிறார். இந்த அடுத்த அன்பராசு அவர்கள் இந்த புத்தகத்தை நான் ஆனந்தன் கேட்க கொஞ்சம் பஞ்சு பண்ணினா இருந்தாலும் படிக்கல எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னென்றால் பொதுவாக கிறிஸ்தவ பாதிரிமார்கள் நண்பர் குறிப்பிட்டது போல தனியாயமடிகளாக இருந்து அதுக்கு முதலில் இருந்து பல்வேறு வகையான மொழிக்கும் இனத்துக்குமான பங்களிப்பை ஆட்டியிருக்கிறார்கள். சாதாரண குடும்பங்கள் அல்ல. இருந்தாலும் ஒரு பொதுப்போக்கு அப்படி அல்ல. விதிவிலக்காக சில பேர் மட்டும்தான் அப்படி பிரகாசித்திருக்கிறார்கள், தங்களுடைய பணி அடைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு சமூக பொறுப்போடு சமூக அக்கறையோடு சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தங்களுடைய அருட்பணியிலிருந்து கொஞ்சம் அகலமாக இயங்குகின்ற அருட்தந்தையர்களை
நாங்கள் மரியாதையுடன் நாங்கள் அணுக வேண்டியிருக்கிறது. அவர்களை நாங்கள் பாராட்டி நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் எங்களுடைய அருட்தந்தை மதங்காத்தவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தையை சொல்லத்தான் வேண்டும். அவர் மிகுந்த சமூக அக்கறையோடு பல சமூக பணிகளை இங்கே செய்து வருவதும் மிக மகிழ்ச்சிக்குரியபடியும் இந்த மண்டபம் கூட அமைதியான மண்டபத்தை கூட மிகுந்த பொருட்செலவோடு ஆக்கியிருக்கின்றார்கள். இந்த மண்டபத்துக்கு வருகின்ற பொழுது இந்த அமைதியான கம்மியமான ஒரு இலக்கிய கூட்டத்துக்கான சூழல் எங்களை மகிழ்விக்கின்றது. அதற்காக கூட அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல இந்த நூல் ஏற்கனவே நண்பர்கள் குறிப்பிட்டது போல அன்புள்ள ஆரியசிங்காவுக்கு ஒரு கடிதம். இந்த கடித இலக்கியங்கள்ல ஒரு மிக அருமையான வகை. அது வாசகனோட நேரடியாக உரையாடும். நாங்கள் கடிதங்கள் எழுதுகின்ற பொழுது ஒரு அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஆசிரியருக்கு, காதலனுக்கு, காதலிக்கு எவ்வளவு நெருக்கமாக கடிதங்கள் எழுதுகின்றோமோ அதில் உணர்வு நேரடியாக தொற்றும். அந்த உணர்வு இந்த கடித இலக்கியங்கள் இருக்கின்றது. இந்த கடித இலக்கியங்கள் இலக்கு தமிழ் இலக்கியத்தில் இந்த கடித இலக்கியங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அண்ணாதுரை எழுதிய கடிதங்கள் மிக பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இலக்கிய தரத்தோடு கருத்து செறிவோடு இருந்த கடிதங்கள் அண்ணாதுரையின் கடிதங்கள். இன்னும் எழுத்தாளர் புதுமை பித்தன் தன்னுடைய மனைவிக்கு எழுதிய கடிதங்களை தொகுப்பாக்கி இருக்கின்றார். அதுவும் அழகாகத்தான் இருந்தது. அப்படி ஒரு வகையில் இந்த ஆரியசிங்காவுக்கு எங்களுடைய அன்புராச அடிகள் கடிதம் இருக்கின்றார். எங்களுடைய போராட்டம் 80களில் கொஞ்சம் முகழ்க்க தொடங்கி ஆரம்பத்திலே இடதுசாரி சிந்தனைகள் உள்ளவர்கள் தமிழ் சிங்கள மக்களுக்கான அடிப்படை அந்த அடிமட்ட மக்களுக்கான சரியான உறவு நிலை வளராவிட்டால் இந்த போராட்டம் வெற்றியடைய முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அழுத்தம் திருத்தமாக சொன்னது மட்டுமல்லாமல் தங்களாலான முயற்சிகளை கொடுத்தார்கள். தமிழ் இயக்கங்கள் சிங்கள வானொலிகளை கூட நடத்தியிருக்கின்றார்கள் சிங்கள மக்களுக்கு கருத்து போடுவதற்காக. ஆனாலும் பெரியளவில் போய் சேரவில்லை, அல்லது பெரியளவில் கொண்டு சேர்வதற்கு முடியவில்லை, அல்லது பல்வேறு வகையான ஒரு போராட்ட நெருக்கடிக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கால் நகர முடியவில்லை. இன்று இந்த தமிழ் சிங்கள உறவு பாலம் எவ்வளவு முக்கியம் என்ற கருத்து ஒரு அழுத்தம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அறகலிய போராட்டம் எங்களை சிந்திக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு இலங்கை சூழலில் வேறொரு தளத்தை நோக்கி அந்த போராட்டம் நகர்த்தி இருக்கின்றது. பல்வேறு வகையான நம்பிக்கைகளை தந்திருக்கின்றது. 20 வருடங்களுக்கு அசைக்க முடியாது என்று நம்பியிருந்த அரசை இலங்கையை விட்டே ஜனாதிபதி துரத்தப்பட்டிருக்கின்றார். யாருமே நினைத்து பார்க்க முடியாத சம்பவங்கள். இதில் இந்த அறகலிய போராட்டத்தின் பங்கு முக்கியமானது. இந்த அறகலிய போராட்டம் ஒரு மாதத்துக்கு மேலாக நடந்த போராட்டம், அதனுடைய பின்புலம் முன்புலம் எல்லாம் பல்வேறு வகையாக கரைக்கப்படுகின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய அண்மைய சம்பவம் கூட அங்கே என்ன நடக்கின்றது, எது நடக்கின்றது, அவர் எப்படியானால் இவர் எப்படியானால் எல்லாம் பிரச்சனை இல்லை. அங்கே எடுக்க வைக்கப்படுற கருதுகோள்கள் முக்கியமானவை, என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கிறது முக்கியமானது. அதே போல இந்த அறகலிய போராட்டத்தின் பின்புலம் என்னவாக இருந்தாலும் அங்கே நாட்டில் உள்ள பிரச்சனை, நாட்டில் உள்ள வறுமைக்கான பிரச்சனை, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய துஷ்பிரயோகங்கள், ஊழல்கள், இவற்றுக்கு மேலான சிஸ்டம்களை இது வரைக்கும் காத்து கொண்டிருக்கோம். இப்பதான் புதுசா சிஸ்டம்ல காலம் எட்டி இருக்கின்றது. ஒரு நாட்டின் அரசு அமைப்பு முறையில் உள்ள தவறுகள், அது தொடர்பாக கேள்விகள், சிந்தனைகள் எல்லாம் இந்த அறகலிய போராட்டம் வெளிக்கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக சிங்கள மக்கள், சிங்கள மனிதர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள், அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது என்பதை இந்த அறகலிய போராட்டம் சொல்லியிருக்கின்றது. அது மிக முக்கியமான விடயம். இந்த ஆரியசிங்கா, அன்புள்ள ஆரியசிங்கா இந்த புத்தகத்திலே சிங்கள சகோதரருக்கு ஆரியசிங்கா அந்த உருவத்தோடு ஆரியசிங்கா கூடாக சிங்கள மக்களுடன் பேசுவதற்கு அழுத்தமையவர்கள் முனைந்திருக்கின்றார். மிக இலகுவான எளிமையான மொழி, மிக இலகுவாக எல்லாரும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போகலாம். நீங்கள் ஒரு கஷ்டமே இல்லை. மிக மிக சாதாரணமாக அப்படி தொட்டா தட்டி கொண்டே போகும். எந்த கரடமுடனும் இல்லை. கடிதத்துக்குரிய பண்பும் அது. அந்த சிங்கள மக்களுக்கு இந்த பிரச்சனையில கொண்டு போகணும் என்பதென்ற இது இன்னொரு படி.
இந்த புத்தகம் இயல்பாக சராசரி சாதாரண மக்களோட பேசுகின்றது. இது சிங்களத்திலும் வெளியிட்டிருக்க மிக மிக என்றால் சிங்கள மக்களுக்காக எழுதப்பட்ட புத்தகத்தை தமிழில் இருந்தது. சிங்கள மக்களுக்கு அது போகணும் என்ற சிங்களத்திலேயும் ஆங்கிலத்தையும் இருக்கின்றது. இது நண்பர்கள் குறிப்பிட்டது போல அடுத்த தலைமுறையை தமிழில் படிக்கின்ற அல்லது இங்கே இருக்கின்ற இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளில் பிறந்து வளர்கின்ற ஒரு தமிழ் பிரச்சனையை இன்னென்று அறிந்து கொள்ள துடிக்கின்ற பிள்ளைகளுக்கான ஒரு கையில கூட இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக ஆழமாக அரசியல் பார்வையில் இன்னும் அங்காளங்களை தழிகள் விமர்சிப்பதெல்லாம் விமர்சனம் அல்ல, அங்காளங்களை இன்னும் செய்திருக்கலாம், இன்னும் போயிருக்கலாம் என்றதெல்லாம் இருக்குது இருக்கட்டும். ஆனால் புத்தகம் தனக்குரிய தேவையை தனக்குரிய கடமையை செய்திருக்கிறது. மேல செய்திருக்கலாம், இன்னும் ஆழமாக போயிருக்கலாம் என்றெல்லாம் இருக்கட்டும். 30 கடிதங்களும் மிக எளிமையாக இருக்கிறது. இந்த அறக்கலிய போராட்டம் எங்களுக்கு பல பல புது விஷயங்களை தந்ததுதான் சிங்கள மக்கள் மத்தியில். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்குள் 60,000 சிங்கள மக்கள் இந்த ஜிபிபி கலவரத்துக்குள் உட்பட்டு 60,000 சிங்கள மக்கள் சிங்கள அரசாலேயே கொல்லப்பட்டனர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை சிங்கள சமூகத்துக்கு நாங்கள் சொல்ல முற்படுறோம், சொல்ல வேண்டியது எங்களுடைய தேவை செய்யப்படும். அதே வேளையில் சிங்கள மக்கள் எங்களுடைய பிரச்சனையை அறிஞ்சிருக்க வேண்டும். அங்கு உள்ள முற்போக்கு சக்திகள் எங்களுடைய பிரச்சனையை தங்க அங்கே காவி கடத்தி இருக்க வேண்டும். இல்லாத அவர்களும் இந்த பிரச்சனையை தேடிக்கணும். நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதே போல நாங்களும் சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள பிரச்சனையை தேட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்களும் கண்டுகொண்டால்தான் நாங்கள் அந்த சிங்கள மக்களுடன் ஒரு அரசியந்திரம் என்பது வேறு. அரசியந்திரம் மாறி மாறி கொண்டிருக்கும். ஆனால் மக்கள் என்பது மக்கள் தான், மனிதர்கள் தான். நாங்கள் இந்த பிரான்ஸ் நாட்டிலே வந்திருந்து கொண்டு பல்லினம் சார்ந்த குடும்பங்களோடு பல்லினம் சார்ந்த மனிதர்களுடன் நெருக்கமாகவும் அன்பாகவும் பழக உட்படுகின்ற வேளையில் ஏன் நாங்கள் சிங்கள மக்களுடன் பழக முடியாது? அவர்கள் மனிதர்கள் தானே. அதுதான் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுக்குமான சுபிட்சமாக அமையும். இந்த புள்ளியில் அருட்தந்தை அவர்கள் இந்த நூலை யாத்தது மிக முக்கியமான பணியாகவே நான் கருதுகின்றேன். இன்னும் இந்த தரப்பட்டது 10 நிமிடம் தான். இந்த புத்தகத்திலே 30 கடிதங்கள் இருக்கின்றது. 30 கடிதங்களை நம்மளுடைய பரபரன்னு நீங்கள் தள்ளி கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் இப்போ நாங்கள் படிக்கின்ற பொழுது அந்த படிக்கின்ற விடயங்கள், அந்த கடிதங்கள், இலக்கியங்கள் எங்களுக்குள் பல்வேறு சிந்தனைகளை கிளர்த்தும் எழுப்பும். சில எங்களுக்கு போதாமல் இந்த இன்னும் கொஞ்சம் செய்திருக்கலாம், இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிருக்கலாம், இந்த வரிகளை இன்னும் குழந்திருக்கலாம், அல்ல இதை இன்னும் இலக்கியப்படுத்தி இருக்கலாம் எல்லாம் உங்களுக்கு படும். ஆனா அதுக்கு அங்கால ஒரு ஆக்கம் படிக்கின்ற பொழுது எங்களிடம் சிந்தனைகள், எங்களுடைய சிந்தனைகளை கிளறிவிடமாயிருந்தால் அது நல்ல புத்தகம். அந்த வகையில் இந்த புத்தகம் என்னை பல்வேறு சிந்தனைகளை என்னை கிளவ தூண்டியது. இதை இன்னும் வேலை செய்திருக்க வேண்டும், இன்னும் உழைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த நூலை தந்திருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்தேன், நாங்கள் எல்லோருமே அவசரப்பட்டு ஓடிக்கொண்டிருப்பவர்கள், மிக மிக அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் இருக்கைகளே உங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு, உங்களுக்கு எந்த ஓடுதுங்கன்னு தெரியாது, நீ வீட்டு பைசா எல்லாம் இப்படிதான் இதில் இருந்து கொண்டிருப்பீங்க, பிரச்சனை இல்லை. இதே ஓட்டம் தான் எழுத்தாளர்களுக்கு இருக்குது, பாதகோலையாளர்களுக்கு இன்னும் இருக்குது. அவர்கள் இந்த அவசரமான ஓட்டத்துக்குள் தான் இந்த புத்தகத்தை கொண்டிருக்கின்றார். அந்த அவசரமான ஓட்டம் இந்த புத்தகத்தில் தெரிகின்றது. இதில் சில விஷயங்கள் நாங்கள் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்க தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் அமர்ந்து நல்ல ஒரு திரைப்படத்தை செய்வோம், நல்ல ஒரு புத்தகத்தை செய்வோம் என்று பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் வாழ்க்கை பூரா பார்த்து கொண்டிருக்கிறோம். சில இடங்கள் இப்படித்தான் நடக்கும். அந்த இடத்தில் அவர் புத்தகத்தை கொண்டிருக்கிறார். எனக்கு வாசிக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாமோ என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருந்தது. இன்னும் இலக்கியப்படுத்திருக்கலாம் என்று ஆதங்கம் இருந்தது. ஒவ்வொரு கடிதமும் தொடர்கின்ற பொழுது ஆரியசிங்கா நிலமானது அந்தந்த இடங்கள்ல சரி, புத்தகத்தை தொகுத்து பார்க்கின்ற பொழுது இது 2-3 கட்டுரைகளை சேர்த்திருக்கலாமோ, 2-3 கடிதங்களை செய்திருக்கலாமோ என்றெல்லாம் என்னுடைய வாசக மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இது விமர்சனம் அல்ல, என்னுடைய வாசக அபிப்பிராயமாக இருக்கின்றது. அந்த கடிதங்கள்ல கன விடயங்கள் இருக்கு. கொப்பை கடுவா கூடாது, சந்திரிக்காய், சூப்பி,
பனம்பழம் சோப்பை போட்டு கொடுக்க மாடு சாப்பிட்டு போகிற உடுப்பை சாப்பிட்டு போகிற கட்டங்கள் இதெல்லாம் எங்களுக்கு புதுசு. நாங்கள் இந்த நாட்டையே வந்து இந்த நாட்டிலே புலம்பெயர்ந்து 30-35 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு நாங்கள் ஈழத்தில் நடக்கிற செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அல்லது வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள் அந்த இந்த மக்களோட மக்களாக இந்த பிரச்சனைகளுக்குள் வாழ்ந்தவர்கள் அவர்கள் இதில் பதிகின்ற பொழுது எங்களுக்கு மதிக்கத்தான் செய்கின்றது. திருப்பி மீள் அசை போட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒல்லி தேங்காய் எல்லாம் இருக்குது. ஒல்லி தேங்காய் எப்படி உயிரை காப்பாற்றுகின்றது அப்படி கதை சொல்லுகிற பதுங்குழிக்கு நடந்த பிரசவத்தை பற்றி சொல்லுகிற தண்ணிக்குள்ள கொண்டு ஒரு அரிசி ஆபத்தை பற்றி சொல்றாரு. எல்லாம் ஒவ்வொரு கடிதங்களுக்கு ஒரு டக்குன்னு வந்து போகுது. இந்த பதுங்குழி பிரசவம் கூட இன்னைக்கு நாங்கள் பிரசவங்கள் பற்றி பிரசவ வைத்தியசாலைகள் பற்றி கவனிச்சு கொண்டு தான் எங்களுடைய இந்த நெருக்கடியான வாழ்க்கை அபலமான ஓட்டத்துக்குள்ளையும் சில விஷயங்களை பார்க்கணும். சில பேர் வந்து கதையை சொல்லிக்கல அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கின்றது. பதுங்கு ஒளி என்பது உடலை பாதுகாக்க போல ஒன்றுபடியே நான் கிட்டத்தட்ட ஒரு இலக்கியம் உங்களோட படித்தேன். பதுங்கு ஒளி என்பது அங்க வெளியோடும் இங்கு போட போது அதுக்குள்ள பதுங்கி ஓடுறது. அது எழுதுறாரு அந்த உயிருக்கு பயந்து அந்த பதுங்கொழிக்கு ஓடுற நேரத்திலையும் எங்களுக்கு மிக சந்தோஷமா இருக்குமா. ஏனென்றால் அப்பதான் நாங்கள் சுற்றம் ஆயில இல்லாமல் ஒரு இடத்தை சந்திப்போம். அந்த சந்திப்பு அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. தாங்கள் அங்கே இருந்து வடக்கு கிழக்கு அங்கால இருந்து சாவகத்திட்டு அங்கால ஓடிக்கொண்டு போயில தாங்கள் சந்தோஷமாக இருந்து காட்சி விளையாடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தங்களோட காலத்தை போட்டது பறைந்த காலத்தையெல்லாம் பறைந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு ஏன் இப்போ அண்மையில் இந்த அறகலிய போராட்ட காலத்தில் பெட்ரோலுக்கு கட்டுப்பாடான நேரம் அப்படியே லைனுக்கு போய் நின்று கொண்ட என்னுடைய தங்கச்சி முறையானவர் சொன்னார் எங்களுக்கு சந்தோஷமா தாங்கள் லைனுக்கு போய் நிற்கிறதா போய் டீ எல்லாம் கொண்டு வடையெல்லாம் கொண்டு போய் வேற ஜாலியாக என்ஜாய் பண்ணி விடுவாங்க. இது என்னென்றால் இது துன்பமான அவசியம் தான், துயரமான விடயம் தான். ஆனால் இந்த துன்பத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருந்திருக்கிறது. சில விஷயங்கள் வாழ்க்கை இன்பம் துன்பம் சேர்ந்ததான் வாழ்க்கை. நாங்கள் இன்பத்தை சந்தோஷமா அனுபவிக்கிற நாங்கள் துன்பத்தை கண்டு நாங்கள் நெருங்குவதும் இல்லை. துன்பம் சேர்ந்தால் வாழ்க்கை. அதுக்காக துன்பத்தை எதிர்பார்க்க முடியாது. துன்பத்தையும் எதிர்கொள்கிற மன தைரியத்தையும் அதையும் இன்பமாற்றக்கூடிய மன வலிமையும் வந்து எங்களோட மனச வாழ்க்கைக்கு அவசியம். அந்த இடத்துல இந்த பதுங்குழி பிரசவம் எல்லாம் முக்கியம். இன்றைக்கு இந்த பிரசவங்கள் எல்லாம் இந்த எங்களுக்கு நாங்கள் இருந்து எங்களை சின்ன சின்ன ஊர்களில் முந்தி இருந்த ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. அந்த ஆஸ்பத்திரி எல்லாம் தாண்டி போய் யாழ்ப்பாணம் பெரிய பொது வைத்தியசாலையை ஒரு மையமாக குவிக்கப்பட்டிருக்குது. அந்த வைத்தியசாலை கிளையாக பல்வேறு இடங்களில் பரவி இருந்தால் மிக ஆரோக்கியமான சேவையை வழங்கலாம். அது சமூகத்துக்கு நல்லது என்ற கருத்து வலுப்பு இருக்கின்றது. இந்த வலுப்பு இருக்கின்ற பொழுது எல்லோருமே வலுவான கருத்துக்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆளுக்கு வந்து சினிவரத்தை உயர்த்தி ஆதரவை தெரிவிக்க வேண்டிய கடமை. நாங்கள் அதிகாரங்களை கண்டு பயந்து போகக்கூடாது. அதிகாரங்களுக்கு நாங்கள் அடிபணிந்து போகக்கூடாது. எப்போதுமே வந்து அதிகாரங்கள் தங்களுடைய அதிகாரத்தில் நிறுத்தி கொண்டிருக்கும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் வென்று கொண்டு அனுப்புகிறார்கள். அதிகாரத்துக்கு எதிரான போராட்டம் தான் மக்களுடைய போராட்டம். அந்த போராட்டம் எந்த வகையில் எப்படி வந்தாலும் எங்காவது ஒரு கலகக்காரன் வருவான். அவன் கலகக்காரனுடைய வருகை அந்த வருகை அதோட போயிடும். அவனை நம்பி நாங்கள் இருக்க தேவையில்லை. ஆனால் அந்த கலகக்காரன் உருவாக்கி கலகங்களுக்கு உள்ள பின்னால் உள்ள உண்மை போல நாங்கள் காண்பறிந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்க வேண்டிய தேவை. கழகத்தை அடுத்த கட்டத்துக்கும் சமூகத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டிய தேவை சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருடைய கடமை. இந்த வகையில் எங்களுடைய அடித்தந்தை போன்றவர்கள் இப்படி சமூக பிரச்சனையில் தங்கள் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருப்பது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய விடயம். குறிப்பிட்டது போல இந்த புத்தகங்கள் நாங்கள் வெறும் பாராட்டு பத்திரங்களாக மட்டும் வழங்கிவிடக் கூடாது. அதை அருட்தந்தை போன்ற அவர்களும் வந்து விரும்ப மாட்டார்கள். புத்தகங்கள் வந்து வாசிக்கப்பட வேண்டும். அதில் அந்த புத்தகங்கள் கேள்விகளை போடும். அந்த புத்தகங்கள் உரையாட வேணும். அந்த உரையாடலாம் அந்த எழுத்துக்குரிய பெருமதியை சேர்க்கும். அந்த வகையில் சில கருத்துக்கள் கூட அதில் முன்வைக்கப்பட வேண்டும். இந்த 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 அருட்தந்தை எழுதிய அன்புள்ள ஆரியசிங்க புத்தகத்தில் இப்படி கருத்து மாற்றங்கள் என்ற ஒன்றுமில்லை. ஆனால் புத்தகத்தை இன்னும் செழுமைப்படுத்திக்கலாம், இன்னும் ஆழமாக போயிருக்கலாம், இன்னும் வழிகளை பதிவாகி இருக்கலாம் என்ற கருத்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் சின்ன விஷயம்தான், அது அவருடைய தவறு இல்லை. இந்த
இந்த தமிழ் மொழியில இந்த எழுத்து பிழைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. அது இந்த கணனி வந்தால் பிறகு தாராளமாக எழுத்து பிழைய ஆகுது. இந்த எழுத்து பிழைகளை வந்து பொறுப்போட பதிப்பதற்கு முறை பொறுப்பு இருக்குது. இந்த புத்தகத்திலே வந்து ஆங்காங்கே எழுத்து பிழைகள் இருக்கின்றது. அதையும் வந்து நீங்கள் சரியாக்கி படிக்க வேணும் என்றால் நாங்கள் திருப்ப இன்னைக்கு இந்திய சமூகத்தில் எப்படி எழுத்து பிழைகள் இருக்குது என்றால் நாங்கள் கூட வந்து முகநூலை பாவிக்கிறோம். முகநூலில் வந்து நிறைய பிழைகள் இருக்குது. அந்த பிழைகள் அப்படியே எழுத படிக்கிறோம். இன்னைக்கு ஒரு எழுத்தாளராலே எழுத்து பிழை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இலக்கணம் பிழை இல்லாமல் கஷ்டமா இருக்கிறது. காரணம் இந்த முகநூல் ஒரு முக்கிய காரணம். முந்தி ஒரு கொஞ்சம் சஞ்சிகள் பத்திரிகைகள் வரும். பத்திரிகைகள் அவர்களெல்லாம் அந்த அவர்களுக்கு பொறுப்போட வேலை செய்வார்கள். இன்று எல்லாருமே பத்திரிகையாளர்கள், எல்லாருமே எடிட்டர்ஸ். முகநூல் வைக்கிறதுக்கு எல்லாருமே ஆசிரியர்கள் தான். அப்போ அவர்கள்ட்ட பொறுப்பு இருக்கணும். அந்த அவர்களுக்குள்ளாக அந்த பிள்ளைகள் வருகின்றது. நாங்கள் வாசித்தவர்கள் சரியாக வாசித்து கொண்டு போக வேண்டும் என்று கூறி இன்னும் கொஞ்சம் இருக்குது. வேண்டாம் மீண்டும் அருட்தந்தை அவர்களுக்கு மீண்டும் இப்படியான ஒரு நூலை தந்ததுக்கு நன்றி கூறி இதுபோல இன்னும் முடியங்கள் வர வேண்டும். இந்த நூலை பற்றி இன்னும் நாங்கள் விரிவாக ஒவ்வொன்றாக நாங்கள் நிறைய கதைக்கலாம். ஜஸ்டிக்கு பொறுமையை தள்ளிக்கூடலை வந்து ஓகே நன்றி. பொறுமைக்கு நன்றி ஜஸ்டி. நன்றி. அது நான் செய்ய பல செய்ய தயாராக இருக்கிறேன். நன்றி. இப்பொழுது இந்த நூலுக்கான கேள்வியை வழங்குவதற்காக அருள்படி அருள்சாமி அவர்களே இந்நிகழ்வை தொகுத்து வழங்குகின்ற திருவாளர் ஜஸ்டின் அவர்களே, தலைவராக அமர்ந்திருக்கின்ற குமாரசாமி பிரகாசா அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திருவாளர் ஓசை மனோ அவர்களே, வண்ணன் அவர்களே, மதன்ராஜ் அடிகளார் அவர்களே, லக்ஷ்மண் அடிகளார் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்றி இங்கு வந்திருக்கின்ற பெருமக்களை உங்கள் அனைவருக்கு நம்முடைய வணக்கத்தை இந்த வழியிலே தெரிவித்து மகிழ்கின்றேன். பல நூல்களை இதுவரையில் வெளியிட்டிருந்தாலும் இந்த நூலை பல்வேறு இடங்களிலே அறிமுகம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய உள்ளுணர்வு கூறிக்கொண்டிருந்த காரணத்தினாலே அதனை சில இடங்களிலே செய்யக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக கடந்த ஆண்டு கனடா தேசத்திற்கு நான் சென்றபோது பேராசிரியர் சந்திரகாந்தன் அடிகளார் இந்த நூலை நான் ஏற்கனவே முகநூலிலே எழுதி கொண்டிருந்தபடியினாலே அதை வாசித்த காரணத்தினாலே இதனை நீ கட்டாயமாக இங்கு செய்ய வேண்டும், அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை தந்தார். ஆகவே என்னுடைய உள்ளுணர்வு குறிப்பிட்டது சரியாக இருந்திருக்கிறது என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொண்டு அங்கு வெளிநாட்டிலே முதலாக கனடாவிலே இந்த அறிமுகத்தை செய்தேன். அங்கும் பலர் இதனால் பயன்பெற்றார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், கடந்து வந்த பாதையை இலகுவாக மறந்து விடுகின்ற இயல்புடையவர்கள் நாங்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ தெரியாது. அதை என்னுடைய கடந்த கால அனுபவத்திலே அதனை நான் பார்த்திருக்கிறேன். எங்களுடைய சொந்த விடயங்களையே நாங்கள் மறந்து வாழுகின்ற ஒரு மனித குழுமமாக மாறி வருகின்றோம். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுங்கள். இந்த ஆண்டு 2024 ஆண்டு, 1984 ஆண்டு மன்னாரிலே படுகொலை நடைபெற்றது. அந்த படுகொலையோடு அது தொடர் சங்கிலி படுகொலையாக மாறியது. அது எப்படி என்று சொன்னால், சுருக்கமாக சொன்னால் 1984 ஆண்டு மார்கழி மாதம் 4ஆம் தேதி அந்த பெரிய படுகொலை முன்கனிலிருந்து தள்ளாடி வரை ஒரு கண்படி தான் வெடித்தது. அதில் ஒரு இராணுவ வீரர் தான் கொல்லப்பட்டார். ஒன்று என்றாலும் அது உயிர் தான். ஆனால் அதற்கு பழிவாங்குவதற்காக அந்த வீதி முழுவதுமே அவர்கள் சுட்டு சென்றார்கள். அதனுடைய ஆண்டு 40வது ஆண்டு நிறைவு இந்த ஆண்டு. அதனை தொடர்ந்துதான் ஜெயராசிங்கம் போதர், மெதரிஸ்த போதர் கொல்லப்படுகிறார். இது நடைபெறுவது 4ஆம் தேதி. அதே மாதம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி அவர் கொல்லப்படுகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த 120 பேரையும் அவர்கள்
அடக்கம் செய்யப்பட்டு அவர்கள் காயப்பட்ட போது அவர்களுக்கான உதவிகளை எல்லாம் செய்து வந்த காரணத்தினாலே அவர் குறிவைக்கப்படுகிறார். அவர் தள்ளாடியடியிலே சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவருடைய எச்சங்களை எடுத்து மேரி பஸ்டின் அடிகளார் அடக்கம் செய்த காரணத்தினாலே அவர் அடுத்த மாதம் தை மாதம் 6ஆம் தேதி அவர் பங்காரியிலே கொல்லப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து வட்டக்கண்டலிலே ஒரு சிறிய கண்ணிவெடி, அங்கே 35 3 ஆசிரியர்கள் உட்பட அவர்களுடைய ஆசிரியர் குவார்டர்ஸிலே வைத்து கொல்லப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து முள்ளிக்குளத்திலே 8 பேர் கைது செய்யப்பட்டு ஒரு இரவிலே கொல்லப்படுகிறார். இதெல்லாம் ஒரு தொடர் சங்கிலி கொலைகளாக இருந்தார். ஏன் நான் இதனை கொடுக்கிறேன் சொன்னால், என் வயது ஒத்த மன்னாரை சேர்ந்தவர்களுக்கே இது தெரியாத அல்லது தெரிந்ததை மறந்து விட்டார், மறந்து விட்டது போல இருக்கிறார்கள். அப்ப நான் 2 வருடங்களுக்கு முன்பதாகவே என்னுடைய பேஸ்புக்கிலே இதனை நான் இந்த விடயங்களை ஒவ்வொரு விடயத்தையும் ஒரு 6-7 விடயங்களாக நான் எழுதினேன். காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஏன் திரும்ப இதனை கலைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற போது, ஜெர்மன் நாட்டிலே எங்களுக்கு தெரியும் 2வது உலகப் போரிலே பெரிய படுகொலை நடந்தது. அதனுடைய நினைவாக எங்களுக்கு தெரியும் இறந்தவர்களுக்கு அஞ்சலி, வாழ்வோருக்கு எச்சரிக்கை என்ற அந்த மக்கள் கொல்லப்பட்ட அந்த முகாம்களிலே இருப்பதையும் அதனை இன்றும் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அப்ப இதை பற்றி ஒரு யூத பெண்மணி 1980களிலே கொழும்பிலே நடைபெற்ற ஒரு இடத்திலே இந்த படுகொலையெல்லாம் நடந்து 40 ஆண்டுகள் கடந்தும் அவள் பேசிக்கொண்டிருக்கிறாள். எங்கெங்கு போகிறாளோ அவங்க எல்லாம் இதை பற்றி எழுதுகிறாள், பேசுகிறாள். இப்போ சபையிலிருந்து ஒரு ஆள் கேட்டார், நடந்து முடிஞ்சு 40 வருஷம் ஆச்சு, இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறீங்க, எப்போதான் முடிப்பீங்கன்னு கேட்டபோது அவள் சொன்னாள், மெமரி இஸ் அவர் ஷீல்டு என்று சொல்லி ஆங்கிலத்தில். நினைவுகள், மெமரி, ஞாபகம் அல்லது நினைவு எமது கேடயம், அது ஒன்றுதான் மிஞ்சி நிற்கும், வேற எல்லாம் போயிடும். அந்த நினைவு ஒன்றுதான் மிஞ்சி நிற்கிறது. அது மிக முக்கியமான ஒரு இடத்தினுடைய இருப்புக்கு மிக முக்கியமான. ஆகவே நாங்கள் கடந்ததை மறந்து விட்டோம் என்று சொன்னால் எதுவுமே எங்களுக்கு மிச்சம் இருக்காது. ஆனால் திரும்ப அந்த பொண்ணை தோண்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தொடர்ந்து நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. யூத மக்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், என்னை விட கூட தெரியும், யூதர்கள் பிரான்ஸ் நாட்டில் அதிகமாக வாழ்கிறார்கள். அவர்கள் அந்த பாஸ்கா நிகழ்வு என்பது மீண்டும் மீண்டும் நினைவு கூறல் தான், வேறு ஒன்றுமே. அந்த நினைவு கூறல் தான் பிறகு யூத சமயத்திலிருந்து கிறிஸ்தவம் வருகிற காரணத்தினாலே அந்த பாஸ்கா விழா வருகிறது. பாஸ்கா தான் கடத்தல், என்னுடைய நினைவு அடுத்த சந்ததியை கடத்துகிறேன், அதான் அந்த பாஸ்கா என்ற சொல்லினுடைய பொருள். ஆக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கிறபடினால இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் டிலீட் பண்ணலன்னு சொன்னால் அடைஞ்சு போயிடும், எல்லாம் துணிபட்டு. ஆகவே நாங்கள் எல்லாத்தையும் கடத்த வேண்டியது. நேற்று வரை எத்தனையோ நிகழ்வுகள், இன்றைக்கு எத்தனையோ நிகழ்வுகள், ஆகவே நாளை இன்னும் எத்தனையோ எங்களுக்கு இருக்கு. ஆகவே அதனால் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், கடந்து வந்த பாதைகளை மறந்து போகிறபடினாலே இன்று எங்களுக்கு திடீரென்று நாங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனை நாங்கள் எடுக்கிறோம், ஒவ்வொரு தீர்மானத்தை எடுக்கிறோம். இன்று ஒருவர் சொல்வது எங்களுக்கு சரியாகப்படுறது, நாளை இன்னொருவர் சொல்வது சரியாகப்படுறது. இதனை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுகளை எடுக்கின்ற அந்த மனநிலை இன்று இல்லை. அந்த அளவுக்கு ஊடகங்களும் வழிவகுப்பதில்லை. ஏன்னா அவங்க தான் அந்த பப்ளிக் ஒப்பீனியன், பொது அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். அவர்கள் நினைச்சா அன்றைக்கு பிள்ளையானதையும் சரியாக சொல்ல முடியும், சரியானதையும் சரியாக சொல்ல முடியும், சரியானதை பிள்ளையாக சொல்ல முடியும் என்று அது ஒரு இன்றைக்கு அது வியாபாரமாக மாறிவிட்ட காரணத்தினாலே அது நடைபெறும். மிக இறுக்கமாகவும் சுருக்கமாகவும் தன்னுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு நான் வண்ணனவர்கள் பல விடயங்களை தொட்டார். உண்மையில் இந்த நூல் அரசியல் பற்றி நிறைய பேசுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமலே அரசியல் பேச முனைந்தேன். இதற்குள்ள சுயநிர்ணய உரிமைன்னு சொல்லி வார்த்தையை நீங்க பார்க்க மாட்டீங்க, சமஷ்டின்னு சொல்ல நீங்க பார்க்க மாட்டீங்க, 13வது அரசியல் சீர்திருத்தம் பார்க்க மாட்டீங்க, பிளஸ் பார்க்க மாட்டீங்க. அதான் எல்லாம் இருக்கு. ஏன் நான் செய்யணும்னு சொன்னாலும் காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சொற்களோடு நாங்கள் சரியா பின்னி பிணைஞ்சு எங்களுக்குள்ளே பெரிய பிரிவினை சமஸ்டில் எடுத்துட்டா நமக்குள்ளே சண்டை கடைசியா பொருட்கள் வந்து இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சமஸ்டியாக நினைக்கிறோம். அப்ப அந்த வார்த்தையை சொல்லுகிற போதே இவர் இதைத்தான் சொல்ல வர அப்படி ஒரு முன் உற்சாக எண்ணத்துக்குள் போகாமல் ஆனால் அந்த விஷயத்தை நான் கட்டாயம் கதைக்கணும். எல்லாத்தையும் பற்றி கதைக்கலாம், படுகொலையை பற்றி கதைச்சிருக்கோம், எல்லாத்தையும் பற்றி கதைக்கலாம். ஆனால் இந்த நூலை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தா என்னுடைய மனதில் வேறு மாதிரி இருந்தது, சரியான ஆக்ரோஷமா இருந்திருக்கு. ஆளை பார்த்தா தான் அப்படி. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நான் இந்த புத்தகத்தை எழுதி போட்டு
ஓவியர் ரஷ்மின்னு சொல்லி லண்டனில் இருக்கிற பல நூல்களை எழுதியிருக்கிறார். நான் ஒன்றுமே எனக்குள்ள இருந்தது கனவுடைய எங்கள் அப்போ இதுக்கு ஒரு அட்டைப்படம்னு சொன்ன போது ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோ வித்தியாசமாக வரையில இந்த கண்டென்ட்டை தான் அனுப்பி வச்சு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவரோட பேசையில் நான் ஒரு 10 வசனம் எழுதுனா அவர் ஒரு வார்த்தை தான் எழுதுவார், 20 வசனம் எழுதுனா 2 வார்த்தை எழுதுவார். ஏன்னா அவர் சரியான பிஸியான. ஆனால் அந்த படத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை தெரியுது அந்த எரிகிற அந்த விடயத்தை. அது உண்மையிலே என்னுடைய மனதில் பற்றி இருந்த பல விடயங்கள், அறகலியலில் போராட்டத்தில் பற்றி இருந்த பல விடயங்கள், நாடே அந்த நேரத்தில் பற்றி இருந்து கொண்டிருந்தது. எங்களுடைய தேசம் 30 வருஷமா இல்லை 40 வருஷமா பற்றி இருந்து கொண்டிருந்தது. எல்லாமே அப்படி ஒரு சூழல். அது நாடும் பற்றிய அதே வேளையிலே இதனை ஆக்கமாகவும் அந்த தீயை ஆக்கவும் முடியும். ஒலிம்பிக் தீயத்திலும் அது இன்னொரு ஆக்கமாக வருகிறது. ஆகவே 2 பக்கமாகவும் அதை பயன்படுத்தலாம். ஆகவே அந்த அந்த மனநிலையோடு தான் அதை நான் அப்போ அந்த நினைவுகூறல் மிக முக்கியமானது. அது மிக முக்கியமானது. அதை நாங்கள் மறந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அடி அங்குதான் இருக்க வேண்டும். நாங்கள் கடந்து வந்த பாதையை நான் வாழ்ந்த பாதையில் நீங்கள் பார்ப்பீங்க ஒன்றுமே பேப்பரை நான் பார்க்கிறோம். நம்ம கூட தெரியாத ஒரு சொல்லு கூட திருவண்ணாமலை சொன்னது மிகச் சரியானது. இதுக்குள்ள இன்னும் நிறைய வேலை செய்திருக்காங்க. ஆனால் நான் என்ன யோசிச்சேன் என் மனதுக்குள்ள நான் எல்லாத்தையும் குறிச்சி வச்சு ஆயத்தப்படுத்தி ஒரு எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அழுகும்போது நான் இந்த புத்தகத்தை நான் விரும்புகிறேன். இந்த உணர்வு அப்படி தண்டவாடில் வரட்டணும்னு சொல்லி ஆனால் கூறியது கூறல் வராமல் இருக்கணும்ன்றதுக்காக நான் தவித்துக் கொண்டேன். ஆனால் சில இடங்களில் அப்படி வருகிறது. ஒரு சொல்லு கூட என்ன அடுத்த கடிதம் என்ன வரணும்னு சொல்லி கூட நான் எழுதுறேன். ஒரு புத்தகமானது தான் இருக்கு. ஆனால் இவ்வளவு உணர்வும் எனக்கு இருந்து இதை விட கூட இருந்தது. 30 கடிதங்கள் நான் தீர்மானிக்கிறேன். நான் சும்மா என்னுடைய உணர்வை நான் பகிர்ந்து கொள்வதற்காக நான் தொடங்கி தமிழ சிங்களத்தில் போடுறது இருக்கையில் இதெல்லாம் அப்படி அந்த ஓட்டத்தில் அப்படி என்னுடைய வாழ்க்கையிலே கன விஷயங்கள் அப்படிதான் நடந்தது. திட்டமிடாமல் நிறைய விஷயங்கள் நான் நிறைய சொல்றது நான் கேட்காமலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களும் அதிகம்னு சொல்லி சில கேட்டிருந்தா குறைவாக தான் இருந்தது. கேட்காமலே இருக்கிறதுனாலே நிறைய விடயங்கள் நான் பெற்றுக்கொள்வேன். அப்ப அப்படி பார்க்கிற போது ஒரு அந்த சிஸ்டமேட்டிக்கா நீங்க சொல்றது சரி என்ன போடுறதா இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கலாம். சில விடயங்களை செய்யலாம். மிக சரியான கருத்து அதை முறையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் அப்படி யோசிச்சேன் அந்த உணர்வு தண்டவாடில் வரட்டும். இதே நான் திரும்ப வாசிக்கிறது நீங்க நம்பி கொடுக்கிறா 50 தடவைக்கு மேல வாசிப்பேன் என்னுடைய ஒவ்வொரு கடிதத்தை. ஏன்னா அந்த கடிதம் நான் என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா நாங்கள் பட துன்பத்தை அவர் புரிஞ்சு கொள்றோம். அது நடைமுறையில் சொன்னா என்னுடைய நோக்கம் கிடைக்காம போயிடும். அது அடைய முடியாத விஷயம். ஆகவே இந்த சொல்லி இப்படி போட்டு அவர் எப்படி அதே வழியில் நான் உண்மையை மறக்கிறார் என் உணர்வை வெளிப்படுத்தத்தான் அவரோட சொல்லியிருக்கணும். அரசு கொஞ்சம் கூடித்தான் போயிட்டு நீ உணர்ந்து கொள்ள புரிஞ்சு கொள்வா என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்வா அப்படி. அப்ப இந்த பாத்திரம் வந்து ஆரியசிங்க பாத்திரம் வந்து ஒரு கற்பனை பாத்திரம். ஆனால் 100% நான் அனுபவித்தவை கடந்து வந்த பாதைகள். நான் கண்டவையும் கேட்டவை அனுபவித்தேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 12-13 வயதில் எனக்கு தெரியுமா அந்த படுகொலை நடைபெறுவது. அப்ப எனக்கு 14 வயது. அதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் தொடங்கிட்டு இந்த பல இயக்கங்கள் இருந்தது. நோட்டீஸ் சொன்னது ஆட்கள் போனது அப்படி அது உள்ள இல்லாமல் நான் சிறுவனாக வளர்ந்து நான் அறிவு தெளிவு இருக்கிற போது என்னால் தெரியும் எனக்கு. மற்ற மன்னர் யாழ்ப்பாணம் நான் புஷ்பேக்களோடையே போயிருக்கணும் எத்தனையோ தடவை. நீங்க போகாத இடங்களால நான் பயணம் செய்திருக்கிறேன். காலம் மட்டும் இல்லை அந்த மண்ணித்தலன்னு சொல்றதால உதவும் போயிருக்க மாட்டான். 2-3 நாள் கடந்து கடைசி ஈடாது மீன் பிடிக்க வந்த வள்ளத்துல நாங்கள் கீழே அப்படியே படத்திற்கு அவர் அடுத்த நாள் கொண்டு விட திருடி இருக்காங்க. அதனால அது 2 பக்கமும் தடை செய்யப்பட்டு விடுவாங்க. வேற வழி இல்லை. அப்படி அதுக்குள்ளாதான் போயிருக்கோம். அப்ப அந்த வழியை இவர்கள் அப்ப இதனால எப்ப எடுத்து தொடங்கணும்னு சொன்னா முகநூர்ல தரகவியை நடந்து கொண்டிருக்கிறதோ 5ஆம் நாள் நடந்து தொடங்க. அப்ப இது பெரிய காரசாரமா போய்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாம் பெரிய பிரச்சனை போயிருந்தா என்ன செய்யுதாங்க நான் சும்மா யோசிக்கிறேன். சரி இந்த இதை பயன்படுத்தி இதுக்குள்ள கிடந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு வெளியே திறந்து விட்ட மாதிரி இருந்தது. நம்ம இவ்வளவு காலம் 30 வருஷமா எங்கேயாவது கொட்டவணும் அப்படின்னா தரைக்குள்ள அப்படி 2 கிடக்க எங்கேயாவது ஒரு வடிவத்தை தேடி கொண்டு வந்தார். சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு வந்தார். அப்ப இது வழியா வந்துட்டு அப்ப நான் தொடங்கினது கொஞ்சம் கடிதம். பிறகு அது 30 ஆகணுக்கு என்ன காரணம்னா அதுவும் ஒரு அடையாளம் தான். ஏறக்குறைய 30 வருஷம் தான் சரி ஆயுதப்பூர் நடந்தது இல்லை, அஹிம்சப்பூர் நடந்தது இல்லை. அதை காரத்தோட ஏறக்குறைய நாங்கள் பார்க்கணும். அப்போ 30 வருஷம் நாங்கள் அஹிம்சை வழியை நாங்கள் போராடி இருக்கிறோம். அது சரியோட இருந்து ஏறக்குறைய 30 வருஷம் நாங்கள் இதில் போகிறோம். அந்த வரலாற்று 30 கடிதத்தை நான் சொல்கிறேன். அப்போ உண்மையில் இன்னும் 2-3 கடிதம் வந்திருக்க வேணும். அதோட கூட வந்திருக்க வேணும். சில கடிதம் உண்டா வந்திருக்க வேணும். கடைசி 29-30 பார்த்தீங்கன்னா 2-3 கடிதம் உண்டா சேர்த்த மாதிரி இருக்கும். அந்த அடையாள இலக்கம் அப்படி இருக்க வேண்டும். அது என்னுடைய சிந்தனை. அதுக்காக நான் அப்படி ஒரு 30 வச்சிருந்தேன். அப்போ அப்படித்தான் அதெல்லாம் பார்த்தேன். நான்
அது ஒரு அடையாளமாக இருக்கு. இன்றைக்கு 30 வருஷம், அடுத்த 30 வருஷம், இன்றைக்கு 15 வருஷம் தானே, இன்னும் கொஞ்சம் காலம் அடுத்த 15 வருது. அப்போ அப்படியே கடந்து கொண்டு போய்ட்டு இருக்கிறதாகவே இது நாங்கள் திரும்ப திரும்ப நினைவு கூறப்பட வேண்டும்ன்றதை நான் யோசிச்சோம். அப்போ மற்றது ஒரு நல்ல ஒரு உபமானத்தை பயன்படுத்துகிற திருவாளர் திருச்சிலம் அவர்கள் கனடாவில் முரசொலி ஆசிரியர் இருந்தவருடைய மகன் யாழ்ப்பாணத்தில் கொல்லப்பட்ட அந்த மறுநாள் அவர் 30 வருஷம் காலமாக கனடாவில் இருக்கிறப்ப அவர் அதை மறக்கிறார். அவர் சொன்னார், எப்படி இவர் பார்வை எழுத நான் பார்க்கணும்னு சொன்னா அப்படியே மச்சாண்டு கையை அப்படியே தோடுக்கு மேல அங்கால போட்டு நல்ல கூறான முகத்தால செவியை பிடிச்சி கிள்றாங்க. மச்சான்னு சொல்றான், ஒரு செவியில போட்டு இழுக்கிறான். இந்த மாதிரி நான் சொல்றது கேளு. அப்படியே மச்சாண்டு கையை போட்டு அப்படி குத்துற மாதிரி தான் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் தன்னுடைய பாணியில அவர் அதை சொல்லி முடித்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருந்தது. நிச்சயமாக ஓசைமன் அவர்கள் சொன்னது போல இதில் இன்னும் நிறைய விடயங்களை சேர்த்திருக்க முடியும், அல்லது அதை தொகுத்திருக்க முடியும், அல்லது ஒவ்வொரு வகையாக அது பகுப்பாக செய்து இருக்க முடியும். திருவாளர் வண்ணன் அவர்கள் நான் மனதை யோசினால் இன்னும் 2-3 நிமிடங்கள் அவர் எடுத்து அதை கூட சொல்லியிருக்கலாம்னு சொல்லி நான் வேகமாக அப்படி நேரத்தை கடைபிடிக்கிறதுக்காக நான் நினைக்கிறேன். அது நல்ல ஒரு பேச்சாளனுக்கு ஒரு நல்ல ஒரு விடயம் என்னன்னு சொன்னா இன்னும் 2 நிமிஷம் கூட பேசியிருக்கலாம்னு தான் விடுவோம். இவன் நிப்பாட்டி சொல்லிட்டா அந்த வகையில் அவர் நிகழ்ச்சியாகவும் அதே வழியில் அவர் நிறைய விடயங்களை தொட்டு காட்டினேன். ஓசைமனவும் நிறைய விஷயங்களை தொட்டு காட்டினா நன்றி. அதுக்கு என்னுடைய தலைவர் அவர்கள் அவரை நான் கொஞ்சம் காலமாக தெரியும். நான் முதல் 2007ஆம் ஆண்டு பிரான்ஸ் வந்தபோது அவரை சந்தித்திருக்கிறேன். அப்போ எனக்கு மாத்திரம் தெரியாது, என்னை தெரியாமலே என்னுடைய எழுத்துக்களை தெரியாமலே அந்த புத்தகத்தை பார்த்து அல்லது அதற்கு மனம் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இதை பற்றி நிறைய கதைகளும் நினைக்கிற நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் கடந்து போவது நல்லது. சில வழிகளில் ஒரு சில கேள்விகள் அப்படி எதுவும் இருந்தால், டைம் இருந்தால் அந்த நேரத்தை பார்த்து செய்யவும் தான் நான் யோசிச்சேன்னா, அப்படி எதுவும் இருந்தால் நான் சில கருத்துக்களை நான் சொல்லலாம். எழுதியமாக உங்களுடைய கருத்துக்கள் வந்தால் அல்லது என்னுடைய ஃபாதர் நான் மறக்க முடியாது. ஃபாதர் மதன்ராஜ், நான் சும்மா ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை தான் நான் சொன்னேன். அப்படி யோசிக்கிறேன். எனக்கு இதை திணிக்கவோ அல்லது ஒரு வேறொரு வழியில நான் கட்டாயம் வைக்கணும்னு எனக்கு இல்லை. நான் அதே வழியில் நான் சொன்னேன், ஒரு கோயில் பாடல் புத்தகம் மாதிரி ஒரு கோயில் விஷயம் மாதிரி இதை செய்ய நான் விரும்ப இல்லை. நான் அது அப்படியான விஷயம் இல்லை. இது பொதுவான விஷயம். நான் அப்படி பொதுவான விஷயங்களை நான் அப்படி ஈடுபடுறது என்னுடைய மனமும் அப்படித்தான். நாங்கள் நம்முடைய முழு இலக்கியங்களும் அல்லது நம்முடைய மூதாதைகள் காட்டிய வழியெல்லாம் ஒன்றைக்குள்ளும் ஒருவனை தேவன். அப்படியான வாழ்க்கை முறை தான் எங்களுக்கு நம்முடைய சமூகம் அல்லது இந்த பெரிய நீண்ட பாரம்பரியம் கற்றுத்தந்திருக்கிறது. ஆகவே அது வெறுமனை இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் வாயிலும் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்விலும் இருக்க வேண்டும். ஆகவேதான் என்னுடைய வழிகாட்டுகளை நான் அப்படியே எங்கெங்கெல்லாம் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் இணைத்து எல்லோரும் நாங்கள் ஒரே குடும்பம் அந்த உணர்வு தனியே ஒரு கொள்கை அளவில் மட்டும் இருக்கக்கூடாது, நடைமுறையிலையும் இருக்க வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிற போது அதில் நான் செய்வதுண்டு. என்னுடைய வெளியீடுகள் அல்லது என்னுடைய விழாக்களாக தான் எனக்கு ஆகக்கூட இருக்கிறது. அப்படியான நிகழ்வுகளை நான் ஒருவரை மையப்படுத்தி அல்லது அப்படியான விஷயங்களை பொதுவாக நான் விரும்புகிறேன். அப்போ என்னுடைய இதுலேயும் நான் சரியான கவனமாக இருக்கிறது. ஆனால் அப்படி இன்னும் சில எதிர்பாராத சில பாராட்டுகள் அல்லது சின்ன கௌரவிப்புகள் நடந்தது. அதில் குறையும் இல்லை. ஆனால் நான் பொதுவாக அப்படி எதிர்பார்க்கிறேன். அதனை தந்தவர்களுக்கு என்னுடைய நன்றி. அழகாக தொகுத்து வழங்கி ஜஸ்டின் அவர்களுக்கு நன்றி. நான் தொடர்ந்து நன்றி உரை நடைபெறும். அதை தொடர்ந்து அவர் சொல்வதை கேட்போம். நிறைவாக இன்றைய நாளிலே இவ்வளவு சேர உண்மையிலே நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா முதல் 3 கதை தான் போட்டிருந்தேன். நான் தான் சொல்லி 4வது வரிசை இங்கே 2 போட்டது. எல்லாம் பேச்சு நடைபெறுகிற போது கதையை நடக்கலாம், பேச்சாளர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது பரவாயில்ல. நான் சொன்னேன்னா என்ன பொறுத்தவரை 20-25 இருந்தால் போதும்னு சொன்னேன். இது 3 மடங்காக அல்லது இன்னும் பின்னாங்க நிற்கிறாங்க இன்னும் நிறைய பேர். ஆகவே அந்த பெருமளவோடு நீங்கள் வந்ததுக்கும் இதில் பங்கெடுத்ததுக்கும் என்னுடைய மிகவும் அன்பான தாழ்மையான நன்றி. மதிப்பளிப்பு கத்தோலிக்க ஆன்மீக திருச்சபை சார்பில் நம்முடைய செயலாளர்களை அதோடு அழைக்கின்றேன். இப்பொழுது அருள் தந்தைக்கு பொன்னாடை கொடுத்து இந்த வேலையை மதிப்பளிக்கப்படுகிறது.
இப்போது அவருக்கான ஒரு நினைவு பரிசு இந்த அரங்கத்தில் வழங்கப்படுகிறது. அருள் தேவர்கள் இப்பொழுது அவரை வழங்கி வைப்பார். மதன்ராஜ் இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் தந்தை மதன்ராஜ் அவர்கள் ஆன்மீக நன்றியை இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது சற்று எதிர்பாராதபடி எங்களுடைய அனைத்து இப்பொழுது நன்றி உரை இடம்பெற இருக்கிறது. நன்றி உரை வழங்குமாறு திரு ஆனந்தராஜா அவர்கள் அழைப்பதற்கு முன்னர் இங்கே உரையாற்றியவர்களுக்கான நினைவு பரிசு முதலில் இன்றைய நிகழ்ச்சியின் தலைவராக இருந்து தலைமுறையாற்றிய திரு சரான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை அடுத்து உரையாற்றிய திரு வண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வண்ணன் அவர்களுக்கான நினைவு பரிசு. அவரை அடுத்து போஸ்டே மனோ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது எமது கம்பீரமான குரலையுடைய திருவாளர் ஜஸ்டின் அவர்களுக்கு இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கியிருக்கிறார். நன்றி. எங்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் இந்த வழியிலே உலகிற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உரையை வழங்குமாறு திரு ஆனந்தராஜ் அவர்களை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதன் பின்னர் நீங்கள் கேள்விகள் கேட்பதாக இருந்தால் தந்தையோடு உரையாடும் நேரமாக அமைந்திருக்கும். நன்றி உரையின் பின்னர் நிகழ்ச்சி நடந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சில நிமிட துணிகள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நைக்கிறதுக்கு நினைக்காங்க நாங்கள் பேச போகணும்னு சொல்லி உண்மையிலே இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடப்பதற்கு நுழைந்த ஆசையையும் அவர்களை தந்த எல்லாருக்கும் பொதுவான நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த புத்தக வெளியீடு சிறப்பாக நடப்பதற்கு முதல் காரணமாக இருந்தவர் எங்களுடைய தமிழ் ஆன்மீக பணியாளர் மதன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் எல்லா விதமான இது அவர்கள் பொருட்படுத்தி செய்தார். நாங்கள் முடிஞ்சமான உதவிகளை மட்டும் அவர்கள் செய்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தம். அந்த கருத்துக்கு சில பேர் பாதரவர்கள் எதாவது சொல்லுவாரா என்று பார்த்து எதிர்பார்க்கிறேன். நடக்கவில்லை. என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், இங்குள்ள மக்கள் எப்படி இந்த நாட்டில் எல்லோரும் கலந்து எல்லோரும் இந்து ஒத்து வாழுகிறோம். ஆனால் அங்கு அப்படி வாழ முடியல என்ற ஒரு கருத்தை அவர்கள் அந்த நாட்டு அதிகாரத்துக்கு சார்பாக கதைத்தார். ஆனால் நான் சொல்லுவேன், அதே இங்குள்ள அதிகார வர்க்கம் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எப்படி எல்லோரையும் ஒரே சமநிலையாக நடத்துகிறார்கள். அதனால்தான் நாங்கள் இப்படி வாழ்கிறோம். ஆனால் அங்கு அப்படி இல்லையே. அந்த வேதனையை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சரி, வேறு யார் நான் இந்த கருத்தை விரும்பி மொழிபெயர்க்க விரும்பவில்லை. இன்னும் ஒரு கேள்வியா? வணக்கம் ஐயா. நீங்கள் இந்த அன்புள்ள ஆரிய சிங்கா மாதிரி எங்களோட தமிழ் இளைஞர்கள் மற்றது அதில் தமிழ் இன உணர்வாளர்களுக்காக அன்புள்ள என்ற தலையங்கத்திலேயே ஒரு
நல்ல புரிதலோட அதை விளங்கிக் கொள்ற மாதிரி இன்னும் சில புத்தகங்கள் எழுதணும் என்றது ஒரு என்னுடைய கருத்து. ஆரியசங்காக்கு புரிதல் ஏற்பட்டு எங்களுடைய இனத்தை புரிகிற மாதிரி எங்களோட இனத்தை நேசிக்க, எங்களோட மக்களை நேசிக்க வேண்டும், எங்களோட மக்களையே நாங்கள் நேசிக்கணும், தமிழர்கள் நேசிக்க வேண்டும் என்ற அந்த தொழிற்பொருள்ல அன்புள்ள தமிழர்களுக்கு என்று ஒரு புத்தகம் எழுதுங்க. எல்லாத்தையும் நான் எழுதுவதற்கு போயிருக்கேன். பெரிய பதிலில் இப்படியான உணர்வுகள் நிறைய விஷயங்கள் தலைக்குள்ள இருக்கும். ஆனால் அதை எழுத தொடங்குறதுக்கு நிறைய காலங்கள் தேவைப்படும். சில விஷயங்கள் நான் எழுத்துல எழுதுகிறவர்களுக்கு தெரியும். சில வழியில் 2 மணித்தியாலம் முடிக்க வேண்டிய வேலையை 2 மாதம் மட்டும் யோசிப்போம். அதனால பிழையில சொல்லுகிறார்கள் என்னன்னு சொன்னா, அந்த உருண்டு திரண்டு வெண்ணையா கையில் மட்டும் அந்த 2 மணித்தியாலம் 2 மாத ப்ரிப்பரேஷன் சொல்லி ஆயிரத்தி சொல்லுவார்கள். அப்படி உண்மையிலே வேறொரு இடத்துலையும் இப்படி எனக்கு வேற இன்னொரு ரிக்வெஸ்ட் இருந்தது, இளையோர மையமாக வச்சு எழுத சொல்லி. வாய்ப்புகள் கிடைக்கிற போது நிச்சயமாக அதனை நான் பயன்படுத்துவேன். ஆனால் நான் உண்மையிலே எழுத மனதுக்குள்ள ஒன்று இருக்கிறது என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த காலத்தில், அதாவது குறிப்பாக விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் நம்முடைய மண்ணில இருந்த அந்த அமைதியும் சந்தோஷம் அதை பற்றி எழுத வேணும்னு நான் நினைச்சேன். எனக்கு ஒரே பிரச்சனை போராட்டம், ஒரு பிரச்சனை தான். ஆனால் அன்றைக்கு நாங்கள் 58 பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. அதுவும் புது புது வடிவங்கள். ஆகவே அந்த நேரத்தில் அது போரா இருந்தால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, அல்லது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலே நாங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குதான்னு சொன்னால் அது விவாதத்துக்குரியது. ஏன் நீங்க அப்படி சொல்லிங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு பலர் சொல்லலாம். ஆனால் என்னுடைய உணர்வு அப்படி அல்ல. ஆகவே அப்படியான நிகழ்வுகளும் இருக்குது. அது நிறைய விஷயங்கள் எனக்கு என்ன இப்படியான விஷயங்கள் அப்படியே பசுமை காணி போல இருக்கும். ஆனால் அப்புறம் ஒரு நேரங்களில் அது வருகிற போது நிச்சயமாக முகநூலை கூட பாவிக்கிறோம். நான் நிறைய பேர் முகநூலில் இருக்கிறபடினால, அல்ல இன்றைக்கு ஒரு ஊடகமாக இருக்குது. மற்ற அந்த முகநூலை எப்படி நாங்கள் சரியாக பயன்படுத்தலாம்ன்றதையும் நாங்கள் சமூக அறிஞ்சு உள்ள வேணுங்கிறதுக்காக உடனே நான் அல்ல அவ்வப்போது பல கருத்துக்களை நான் எழுதுறேன்னா, கொமெண்ட் பண்ணுறேன்னா, என்னுடைய கருத்துக்களை நான் போடுறேன்னா, அப்படி ஒரு காலத்துக்காக அப்படி அது ஒவ்வொரு வடிவங்களில் வளர்ந்துதான். அது இப்படியான விஷயங்களும் மனதில் இருக்கும். அது வாய்ப்பு கிடைக்கிற போது நிச்சயமாக அது நான் மனதிலே வைத்து. அனைவருக்கும் வணக்கம். இறுதியாக நாவண்ணன் அவர்கள் தமிழர்களுக்கான ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஏற்கனவே மன்னா என்கின்ற இதழ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து வந்தது. அந்த இதழிலே அழகான கட்டுரைகளை அருட்தந்தையவர்கள் நிறைய எழுதியிருந்தால் அதன் ஊடாகத்தான் நான் அருட்தந்தையவர்களை அறிந்து கொண்டேன், அவருடைய எழுத்துக்களை புரிந்து கொண்டேன். ஆகவே அப்படியான தொடர்ந்து வருகின்றதா என்பது நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜீரண மன்னா தான் மன்னா இதழ்களை நமக்கு விநியோகம் செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது மன்னா கைகளில் கிடைப்பதில்லை. அந்த மன்னா இதழ் ஊடாக பல விடயங்களை தந்த அருட்தந்தையவர்கள் தொடர்ந்தும் பல விடயங்களை தர வேண்டும் என்று இந்த வழியிலே அவரிடம் கேட்டு வடிவமைக்கிறேன். நான் கேள்வியாக இல்லாவிட்டாலும் சொல்வது நல்லது. நான் உண்மையிலே அது அதிர்வுகள் என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட 83 கட்டுரைகள் எழுதினேன். ஒவ்வொரு பக்கத்தில் ஏறக்குறைய A4 ஷீட்டில் 3 பக்கம் வரும், அல்லது 3.5 பக்கம் வரும். ஒரு பக்கம் அப்படின்னால அது ஏறக்குறைய 11 ஆண்டுகளாக ஒரு மாதத்துக்கு ஒரு பேப்பர் தான். அப்போ ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மாதம் முழுக்க யோசித்து அது எழுதக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே அது நீங்கள் சொன்னது போல அது நம்முடைய பல விடயங்களை, வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி ஏறக்குறைய 5 கடிதங்கள் நான் அதை லூட்ஸில் இருந்து அல்லது 4 வருடங்கள் இந்த பிரான்ஸில் இருந்தபடியினால பல மக்களையும் லூட்ஸில் சந்தித்தபடியினால அவர்களுடைய அனுபவங்கள் அல்லது வெளிநாட்டை பற்றி நம்மளோட மக்கள் அங்கே வைத்திருக்கிற கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றதை நான் உங்களுடைய சார்பாக, உங்களுடைய ஒரு மகனாக சகோதரனாக இருந்து கொண்டு அவர்களுக்கு சொல்வது போல நான் அதனை கடிதம் அல்ல, கட்டுரையாக, அது எல்லாமே கட்டுரை 83 கட்டுரை, அது 3 பாகமாக வந்திருக்கிறது. அதிர்வுகள் 1, அதிர்வுகள் 2, அதிர்வுகள் 3. இல்லை பெரிய புத்தகமாக இருக்கிற அப்படின்னா ஒவ்வொரு காலப்பகுதியில் அதை நான் வெளியிட்டுனா அது 3 புத்தகங்கள். அது நிச்சயமாக பல விடயங்கள் அதில் தொட்டு காட்டுவதாக இருக்கும். அது உண்மையிலேயே ஒரு மன்னா ஒரு
மறைமாவட்ட பத்திரிகையாக இருந்தாலும் அதனுடைய ஆசிரியராக லக்ஷன் கொஞ்சம் காலம் இருந்திருக்கிறார். தமிழேசன் இருந்த காலத்தில் நான் அதிகமான கட்டுரைகள் எழுதுனேன். அதுக்குள்ள ஃபார் இருந்த போதும் சில கட்டுரைகள் எழுதுனேன். பிறகு தொடர்ந்து 11 வருஷம் 12 வருஷம் எழுதுனா ஒரு கலை கொண்டு வரும், மற்ற ஒரே நடையில் அப்படி எழுதி கொண்டு இருக்கிறதோ. அப்போ நான் ஒரு கட்டத்தில் அப்படி விட்டுறோம். இப்போ பாதுகாவலில் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதில் கேள்விகளுக்கு பதில்கள் தான் கேள்வி வருகிற போது அப்போ அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக கிட்டத்தட்ட இப்போ 100 தொடர்களை தாண்டிட்டுது. அது வாட்ஸ்அப் இதில் இருக்குது. நான் சில வழியில் அந்த பேப்பரை நான் கூட கிடைக்கக்கூடிய மாதிரி செய்யலாம். வேறு இது இல்லாமல் நீங்கள் அந்த ஊடகத்தினூடாகவே அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அதை விஷயம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட 100 தொடர்களை தாண்டி இன்றைக்கும் ஒரு போர்டு வந்து அடுத்த பேப்பருக்கு எழுதணும்னு சொல்லி அப்போ எங்கே இருந்தாலும் கன பேப்பருக்கு கன பத்திரிகைகளுக்கு நான் எழுதுற இல்லைன்னு சொன்னால் அதனுடைய நேரம் கிடைப்பது அறிவு. மற்றது எழுத வேணும்ன்றதுக்காக எழுதக்கூடாது. என்னுடைய பாணியன்னு சொன்னால் ஒரு புத்தகத்தில் முதல் நான் வாசிக்கிறது அப்படித்தான். ஒரு பந்தி வாசிப்பேன்னா அந்த பந்தி என்னை இம்ப்ரெஸ் பண்ணாட்டி அந்த புத்தகத்தை நான் தொடவே மாட்டேன். ஏன்னா ஒரு வாசகனை அந்த பந்தி தொடையில்லைன்னு சொன்னால் அந்த எழுத்தாளர் ஏன் அந்த பந்தியை வைக்கிறாங்கன்னா என்னுடைய கேள்வி. ஆகவே என்ன பார்த்து அப்படி ஒரு வாசகம் நினைக்க கூடாது என்பதை நான் திரும்ப திரும்ப என்னுடைய எழுத்து நானே வாசிச்சு சந்தோஷப்படுறது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். என்ன மாதிரி அப்படி இருக்கிறது எழுத்தாளர்களுக்கு நாங்கள் வித்தியாசமான ஆள் தான். நானே என்னுடைய இதை வாசிச்சு முதல் வாசிச்சு இதை விட்டுவேன், திரும்ப அதை கொண்டு போடுவேன், திரும்ப எடுப்பேன், திரும்ப கொண்டு போடுவேன். இப்படி பல மாதிரி அது பெரிய நாடகம் மாதிரி நடந்து கொண்டிருக்கும். கடைசியாக சில வேளைகளில் அந்த ஒழுங்கு சொல்ல மாறிடுமோ தெரியல, முன்னுக்கு வரும் இன்னைக்கு வந்து அப்படியே நடக்கலாம். ஸோ அந்த அதிர்வுகளை அது இப்போ புத்தகம் உண்மையிலே முடிவாக போயிட்டு வாய்ப்புகள் கிடைக்கிற போது இது என்னுடைய இது ஒரு வகையான சுயநலம் தான். நான் நடுக சொல்றது மாதிரி இது ஒரு வகையான சுயநலம் தான். நீங்கள் யோசிப்பீங்க இப்படி சொல்றாரு. ஏன்னா சமுதாயம் நிறைய விஷயங்கள் எனக்குள்ள கிடந்து அப்படியே கொஞ்ச நாள் விட்டு அப்படி கொண்டு ஊசலாடும். அப்படி இது எனக்கு ஒரு பெரிய ஒரு வென்டிலேஷன் மாதிரி ஒரு வெளிப்பாடு. அதெல்லாம் எழுத்துல போட்டுட்டா சரி 4 பேருக்கு சொல்லிட்டேன், நீ வாசிக்காட்டியும் பரவாயில்லை, உனக்கு தந்துட்டேன், அதை நீ உண்ட கடமை வாசிக்காத உண்ட கடமை நான் சொல்லிட்டேன் என்ற அப்போ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம். அப்போ நான் அநேகமான விஷயங்கள் நான் சரியாக களைச்சி போய் பயணத்துக்கு போயிட்டு அப்படி அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வாரும்போது அப்படியே வந்து நித்திர உணவு தான் வாரம். ஆனால் ரூமுக்குள்ளே வந்துட்டா இன்னொரு எனர்ஜி வந்துடும். அந்த நேரம் தான் அந்த களைப்பெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும். நான் எழுதுறதுல தான் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ எடுத்து அந்த வகையில் நான் சுயநலமும் சொன்னேன். நம்ம ஓய்வெடுக்க வேண்டியது சில நேரங்கள் கடந்து இதில் இருந்து எழுதுறது அல்லது அதில் சிந்திக்கிறது எனக்கு அது என்னுடைய வியப்புக்கு அல்லது என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு இல்லை. உண்மையிலே என்னை ஆற்றுப்படுத்துவதற்கு அது சொல்றாரு, என்னை ஆற்றுப்படுத்துவதற்கு அது ஒரு ஊடகமாக இருக்கிறது. அப்படிதான் நான் அந்த என்னுடைய எழுத்தை நான் தொடக்கத்திலிருந்து பார்த்தேன். நான் உண்மையிலே இலக்கியத்துக்குள்ளே எழுத்துறதுக்குள்ளே வந்தது நான் ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் சொல்லுவேன். ஆக்சிடென்டாக தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். நான் வீட்டு அப்பா நிறைய புத்தகங்கள் அடுக்கி வச்சிருப்பேன், அது இன்னொரு ஸ்டோரி. நான் அந்த புத்தக பக்கமே போக மாட்டேன். நான் குருவாக வந்து முதல் நான் யோசித்தேன், அந்த ஏன் இப்போ சில பேர் சூசைட் பண்ணுறாங்க, அந்த தற்கொலை செய்கிறாங்கன்னா ஏன்ன்றது எனக்கு விளங்குச்சு. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருந்தா கேட்குறாங்களும் அதை செய்வாங்க, சொல்கிறாங்களும் அந்த நிலைக்கு தான் வருவாருன்னு சொல்லி. ஏன்னா 3 மாதத்துக்குள்ளே இருந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் போயிட்டு 7 வருஷம் படிச்சு அப்போ அதை சாந்திப்படுத்தக்கூடியது எதுன்னு சொன்னால் வாசிப்பும் தேடல். அதுக்குதான் நான் தேடுவேன். அப்போ சில குறிப்புகள் எடுப்பேன். நான் புதுசாக இப்பயும் நிறைய வாசிக்கிறேன். ஆனால் அந்த ஆர்வமும் அந்த தேடலும் எனக்குள்ள இருக்கிறபடினால அது ஒரு ஊற்றாக இருக்கிறது. அப்போ தேடுறோம் 4 நாளைக்கு வாசிக்கிறேன், சின்ன சிந்தனைகளை குறித்து வைக்கிறது, அது எழுதுறது, அப்படியான விஷயங்கள். மற்றது சில விஷயங்களை மற்ற உரையாடல்கள், மற்றவர்களுடைய கருத்துக்கள், சும்மா போகும்போதே பஸ்ஸில் போகும்போது நல்ல உரையாடல்கள், ஆழமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் அதில் எனக்கு சரியான கேட்டுக்கிறது தான் பெரிய தத்துவங்களை சும்மா 4 வயசுல சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு அது அப்படின்னு தெரியாது. ஆனால் அது நமக்கு ஒரு பெரிய சிந்தனையை தரும். அப்போ அப்படித்தான் நான் இப்பயும் வளர்ந்து கொண்டு இருக்கேன். அப்போ அதை நான் தேடுனதுன்னு இல்லை, பல மனிதர்கள் அவருடைய அனுபவங்கள் பகிர்வுகள் கூட வளர்ந்துருக்கிறேன். உடனே நாங்கள் இப்பொழுது நிறைவு செய்யப்படுகிறோம். வருவதற்குமே நமது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.